எஸ், ஒரு மாதிரி பயங்கர வைபா தான் இருக்கு. டீமே வந்து ஒரு வைபான டீம் தான். மேடைக்கு ஒவ்வொருத்தரா வர வர வந்து உங்க எல்லாருக்குமே நிச்சயமா தெரியும். இந்த மேடையுமே வந்து பயங்கரமா களை கட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான வைபான பர்சன்ஸ் தான் வந்து இந்த அரங்கத்திலேயே சென்டர் ஆயிப்போத்துக்கு உட்காந்துருக்காங்க. அப்படியே அவங்களாம் ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லா இந்த ஸ்டேஜ் வந்து மாறப்போகுது அப்படின்னு நம்பலாம். டே டு டே லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை மையமா வச்சு சார் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு, திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து படத்துடைய கதாநாயகன், படத்துடைய இயக்குனர் திரு கார்த்தீஸ்வரன் எஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களுடைய பலத்த கைத்தட்டல்களோட அவரை அன்புடன் வரவேற்கலாம். ஏன்னா முதல் படத்துல இயக்குனரா இருக்கிறது மட்டும் இல்லாம ஹீரோவா பண்ணது மட்டும் இல்லாம சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காரு. வசனங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருந்தது, பவர்ஃபுல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் தலைவா. தொடர்ந்து படத்துடைய வில்லன் கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கவர் வந்து அவரால் வர முடியல. ஃபைன், அடுத்ததை பார்த்தோன்னா நம்ம ஃபைட் மாஸ்டர் வந்து மேடை காட்சியெல்லாம் அழைக்கலாம். திரு ஜாக்கி ஜான்சன் அவர்கள், படத்துடைய ஃபைட் மாஸ்டர் திரு ஜாக்கி ஜான்சன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான படத்துல வந்து நிச்சயமா ஃபைட்கான நிறைய ஸ்கோப் இருக்கும். ஸோ திரு ஜாக்கி ஜான்சன் அவர்கள் வந்து சிறப்பான ஸ்டன்ட்ஸை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்கக்கூடிய திரு அர்ஜுன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு அர்ஜுன் அவர்கள். தொடர்ந்து படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய கோதை சந்தானம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு கோதை சந்தானம் அவர்கள் மேடைக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க. வெல்கம் சார். அடுத்ததா படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய மஞ்சு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மஞ்சு, எஸ் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து இன்னைக்கு மேடையில வர போறாங்க. ஏன்னா படத்துடைய கதை வந்து அந்த மாதிரி ஏமாறுறவங்க இருக்கும்போது ஏமாத்துறவங்க இருந்துட்டு தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்துல நிறைய பேர் வந்து இந்த ஸ்கேம்ல மாட்டி ஏமாந்துருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இருக்கிறதால நிறைய நடிகர்கள் இன்னைக்கு மேடையில ஏற இருக்காங்க. ஸோ மஞ்சு அவர்கள் தற்போது மேடைக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க, இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் ஜோதி லட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய கோ ப்ரொடியூசர் ஜோதி லட்சுமி அவர்கள் மேடைக்கு வாங்க. நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய கோ ப்ரொடியூசர் ஜோதி லட்சுமி மேம், வெல்கம் மேம். அடுத்ததா படத்துடைய கோ ப்ரொடியூசர் திரு ஷாஜி சி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு ஷாஜி சி. படத்துடைய கோ ப்ரொடியூசர் திரு ஷாஜி அவர்கள் மேடைக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து கோ ப்ரொடியூசர் திரு புவனேஸ்வரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை தீக்ஷன்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக படத்துடைய டான்ஸ் மாஸ்டர் திரு சுரேஷ் சித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
தொடர்ந்து படத்துடைய எடிட்டர் திரு சஜின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து படத்துல முக்கியமான பாடல்கள் நமக்காக எழுதியிருக்கக்கூடிய லிரிசிஸ்ட் கருணாகரன் அவர்கள், ஒரு ஸ்டார் லிரிசிஸ்டா வலம் வந்திருக்கக்கூடிய திரு கருணாகரன் அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெரிய கைத்தட்டலோட சாரை வரவேற்கலாம். தொடர்ந்து படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகை மீனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு ராஜேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து ஆல் டைம் ஃபேவரட் காமெடியனா இருக்கக்கூடிய நம்மளுடைய பிளாக் பாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, ஆஃப் ஸ்கிரீன்லயுமே இந்த நகைச்சுவை அப்படின்றது எப்பவுமே அவர் கூட இருந்துட்டே இருக்கும். அவரை சுத்தி இருக்கவங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நபரா பிளாக் பாண்டி அவர்கள் இருக்காங்க. அவரை தொடர்ந்து இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய சௌதாமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து ஆல் டைம் என்டர்டைனர் அண்ட் நம்மளுடைய ஃபேவரட் என்டர்டைனரா இருக்கக்கூடிய திரு ஆதவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருடைய வீட்லயுமே ஒரு நபரா இருக்கக்கூடியவரா, அவரை எப்போ திரையிலும் சரி நேர்லயும் சரி பார்த்தா அந்த ஃபீலை கொடுக்கக்கூடியவரா இருக்கக்கூடிய நம்ம இமான் அண்ணாச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நிர்வாகம் பொறுப்பல்ல படத்துடைய கதாநாயகி மிருதுளா சுரேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நிர்வாகம் பொறுப்பல்ல படத்துடைய ஹீரோயின் மிருதுளா சுரேஷ். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து நம்மளுடைய மிருதுளா ஸ்டேஜுக்கு வரவேற்கலாம். தொடர்ந்து இன்றைய விழாவின் நாயகன் ஒரு வைபான மியூசிக் டைரக்டர்னா நிச்சயமா அது நம்மளுடைய ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அண்ட் இன்றைய விழாவுடைய ஒரு முக்கியமான சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய இயக்குனர் கௌரவ் நாராயணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அப்புறம் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல், வில்லன் ரோல்ல நடிச்சிருக்கக்கூடிய திரு ராணா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
அண்ட் இன்றைய விழாவில் ஒரு முக்கியமான விஐபி நம்மளுடைய படக்குழுவை வாழ்த்துவதற்கு மட்டும் இல்லாம இசைத்தட்டை வெளியிடுவதற்காகவும் வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் நம்மளுடைய இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்களை உங்கள் அனைவருடைய கைத்தட்டுகளுடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தற்போது வரவேற்புரை வழங்குவதற்காக நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய கோ ப்ரொடியூசர் திரு புவனேஸ்வரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இதற்கு அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கீங்க. அது தவிர நம்ம பெரிய சீஃப் கெஸ்ட் பாக்யராஜ் சார், நம்ம இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா சார், நம்ம ஆக்ட்ரஸ் எல்லாருமே, நம்ம படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க அத்தனை பேரையுமே இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி சார். ஆக்சுவலி உள்ளே வந்தோடனே பார்த்தோன்னா சார் வந்து இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு வேலை பார்த்துட்டே இருந்தார். ஸோ சார் அப்போ கோ ப்ரொடியூசர்னே தெரியாது, சரி கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காரு பயங்கரமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா வந்ததுலேருந்து சார் இங்கேயும் அங்கேயும் நடந்து வேலை பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கோ ப்ரொடியூசராக சார் இருக்காரு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. தொடர்ந்து படத்துடைய தயாரிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி. இந்த சினிமாவுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது. சினிமா குடும்பத்துக்கு என்னை இணைச்ச இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னோட நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அதான் சொல்லுவாங்கள்ல, நல்ல ஆளுமை திறன் உள்ளவர்களும் இந்த நல்ல சரக்கு இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் வந்து அந்த மாதிரி நினைக்கிறேன். குறைவான பேச்சு பட் நிறைவான செயல்கள் வந்து செய்யக்கூடியவராக இருக்காரு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. அண்ட் தொடர்ந்து ஒரு முக்கியமான நபர் வந்து பேச இருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஸ்டார் லிரிசிஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பல பாடல்கள் வந்து அவர் லிரிக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இவருடைய இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல இருந்தே கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்களை கேட்டு கேட்டு தானும் ஒரு லிரிசிஸ்ட் ஆகணும் அப்படின்ட்டு உயரிய ஒரு லிரிசிஸ்டா உயர்ந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கருணாகரன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார் உங்ககிட்டயே மைக் வரும். விடியும் பொழுதும் பொழியும் கவியும் இறைவன் குறையே. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட பாடலாசிரியர். இந்த காலை பொழுதில் வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சபையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த நிர்வாகம் பொறுப்புகளுக்கு முழுக்க முழுக்க முதல் காரணம் என் தம்பி திரு. அவன் தான் வந்து கார்த்தியை வந்து என்கிட்ட அறிமுகப்படுத்தினான். இது போல் ஒரு புது படம் பண்ணுறோம், வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் திரு. அதே போல் அந்த டீமுக்கு, ஃப்ரெண்ட்ஸு, ராணாக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன என்னுடைய டைரக்டர் நண்பர் ஹீரோ சாருக்கு வந்து என்னுடைய நன்றி சொல்லியிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. பாட்டை கேளுங்க. ஸ்ரீகாந்த் அண்ணனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நாங்கள் 2 பேரும் படத்தில் சேர வேண்டியது. அந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் வந்து என்னோட முதல் படம் வந்து வல்லவன். ஆனால் அதை தாண்டி நான் வந்து அவர்கிட்ட இப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த சந்தர்ப்பத்துக்கு முழு பாடல் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தேங்க்யூ. தயாரிப்பாளர் சாருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். பேமெண்ட்டை தரமாக கொடுத்தாரு. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு ராஜேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அம்பிகா அண்ணா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு ஷார்ட் பீரியடில் பண்ண வேண்டிய ஒரு மூவி, அப்புறம் ரொம்ப லாங்காக ட்ராவல் ஆகிடுச்சு, ரொம்ப லாங்காக. இந்த நிறைய அந்த மொபைல் ஷாட்ஸ்க்கெலாம் வந்து நிஜமாலே அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கெலாம் போய் ரியலாகவே ஷூட் பண்ணணும்னால டேரக்டரும் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு, உங்களுக்கும் பிடிக்குன்னு எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. அடுத்ததான் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தவங்க பேச போறாங்க. இவங்க ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, ஆஃப் ஸ்கிரீன்லுமே வந்து படத்துக்காக அதிகமான உழைப்பு போட்டவங்களா இருக்காங்க. சர்க்கார் மீனா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் நிர்வாகம் பொறுப்பல்ல இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். எங்கள் குருநாதர் திரு பாக்கியராஜ் சார் அவர்களுக்கு பாதம் தொட்டு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது டைரக்டர் கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இதில் எல்லாமே நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்ட ஒரு கதை தான் இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதில் பாதித்ததில் நானும் ஒரு மெயினான ஒரு ஆள். நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு எல்லோரும் தேட்டருக்கு வாங்க. இதை நீங்கள் வெளியில் கொண்டு போகணும். பட் ப்ரெஸ் அண்ட் மீடியா சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்று தான், எங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். முழுக்க உங்களால் நாங்கள் நிச்சயமாக வெளில வருவோம். எங்களோட வெற்றிக்கு உங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். அடுத்தது படத்துல வந்து வில்லன் கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய திரு ராணா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். வணக்கம், என் பேர் ராணா. என்னோட முதல் படம் இது. வந்திருக்க கெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட முதல் படத்துல இவ்வளோ பெரிய கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேருக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஃபஸ்ட் என்னோடய டைரக்டர் கார்த்தீஸ்வரன் சார், ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக. மற்றது என்னோடய ப்ரொடியூசர், 2 ப்ரொடியூசருமே, ராதாகிருஷ்ணன் சாரும் சரி, புவனேஸ்வரன் சாரும் சரி, அவ்வளோ ஃபேமிலியாக எங்களை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க சன் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க 2 பேருமே. ஷூட்டில் படத்தில் வந்து ஆக்டராக இல்லாமல் அசோசியேட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா நாங்கள் சார்கிட்ட போவோம், புவனேஸ்வர் சார்கிட்ட, சார் இந்த மாதிரி பட்ஜெட் இது கொஞ்சம் ஹையாக போகுது சார் அப்படின்னு. சார் பார்ப்பார், பார்த்துட்டு பார்த்துக்கலாம்டா போ அப்படின்னு சொல்லுவார். ராதாகிருஷ்ணன் சார் கிட்ட போவோம், சார் இப்படி சொல்லுவோம், சார் இந்த மாதிரி பட்ஜெட் போகுது சார் அப்படின்னு. அவர் அவ்வளோதான், அந்த லுக்லேயே முடிச்சிடுவார். அதனால் படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நன்றி ராணா, வாழ்த்துக்கள். பார்த்தீங்களா, இப்போ வில்லன் வந்து பேசினாரு. வில்லனுக்கு அப்புறம் பேச போறவர் வந்து நம்மளுடைய ஃபைட் மாஸ்டர். 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜாக்கி ஜான்சன் மாஸ்டர் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நிர்வாகம் பொறுப்பில்லை. இந்த படத்தில் ஒரு ஃபைட்டு என்னால் எடுக்க முடிஞ்சது. அவங்க ப்ரொடியூசர், டைரக்டர், அவங்க எல்லோரும் ஒரு ஃபைட்டுக்கு சான்ஸ் தந்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு வெற்றி பெறதுக்கு நீங்கள் எல்லாம் வாழ்த்தணுன்ற நம்பிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் அடுத்ததாக நம்ம வந்து தொடர்ந்து படத்தில் வந்து சப்போர்ட்டிங் ரோலாக நடிச்சிருக்கக்கூடியவங்க தான் வந்து பேச போகிறாங்க. ஸோ சப்போர்ட்டிங் ரோல் அப்படின்றது வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஷார்ட்டையும் அந்த சீனையும் வந்து எலிவேட் பண்ணுறது மட்டும் கொடுக்குறது இல்லாமல் அந்த படத்தையும் வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து இவங்கெல்லாம். ஸோ அடுத்தடுத்து அவங்க தான் வந்து பேச போகிறாங்க. நடிகர் அர்ஜுன் அவர்களை பேசுமாறு அன்புடன் நடிக்கிறோம். ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். என்னோடது செகண்ட் மூவி. கார்த்திகேஸ்வரன் கூட 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். முதல் படம் பெய்யிருக்கு பைமேன், இதில் பெய்யாக நடிச்சிடுறேன். அப்புறமா நான் வந்து கேரளா இருந்து வரேன். எனக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப சப்போர்ட்டாக கார்த்திகேஸ்வரன் 10-15 இயர்ஸாக என் கூட இருக்கேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டராக பண்ணியிருக்கேன். எல்லோரும் இந்த படம் தியேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ அர்ஜுன். அடுத்ததாக திரு கோதை சந்தானம் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லையுமே பார்த்துருப்பீங்க சார். வாங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் மற்றும் எங்களை வாழ்த்து வருகை தந்திருக்கக்கூடிய
நம்முடைய இயக்குனர் மதிப்பிற்குரிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் வாழ்த்து வருகின்றக்கூடிய எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகின்றக்கூடிய அன்பான இயக்குனர் கௌரவநாராயணன் அவர்களையும் அன்போடு வருக வரவேற்றுக்கொண்டு மற்றும் பத்திரிகை மற்றும் மீடியா சொந்தங்களையும் அன்போடு வருக வரவேற்றுக்கொண்டு என் பேர் வந்து கோதை சந்தானம். இந்த நிர்வாகம் பொறுப்புள்ள திரைப்படத்தில் ஒரு காமெடி ரோல் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து தொலைக்காட்சிகளில் வந்து நகைச்சுவை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இது 3வது படம். இதுக்கு முன்னாடி பணம் 11 செய்யும் பேருக்கு பயமின் நம்ம அன்பு மச்சான் கார்த்தீஸ்வரன் அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நன்றியை நான் வந்து இந்த தருணத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லி டைரக்டர் சார் சொன்னார். அதுவும் நம்ம அண்ணாச்சியும் நானும் நடித்த சீன் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். ஸ்பெஷலி நம்மளுடைய கேமராமேன் ராஜேஷ் சாருக்கு வந்து இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னையெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறதுக்குள்ளே ஒரு பட்ட பாடு இருக்கு. ஏன்னா அவங்க 4 பேர் ஒரு கலராக இருப்பாங்க, நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலராக இருப்போம். நமக்குன்னு ஸ்பெஷலாக பேபி லைட்டு, டூம் லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு கொண்டு பண்ணி இனத்தை வச்சாலும் நம்ம மூஞ்சி அந்த இதில் ஃபோக்கஸில் வர்றதுக்குள்ளே ரொம்ப பெரும்பாட ஆகிப்போச்சு. அப்படி சொல்லி ரொம்ப இது பண்ணி என்னுடைய சீனெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ராஜேஷ் சார் அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொண்டு அதே மாதிரி நம்மளுடைய நடன இயக்குனருக்கும் இந்த தருணத்தில் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு ஏன்னா இந்த உடம்பு வந்து டான்ஸ் ஆட வச்சுருக்காரு. ஸோ வந்து அவருக்கும் கொரியோகிராஃபருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி சார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக படத்துல முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்கக்கூடிய மஞ்சு அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அண்ட் தென் வந்திருக்கிற மீடியா பீப்புள் அண்ட் ஃபேமிலி அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. மூவிக்கு எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கேம் ஆகிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்த மூவி தான் நிர்வாகம் பொறுப்பல்ல. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மஞ்சு. அண்ட் படத்துடைய கோ ப்ரொடியூசர் ஜோதி லட்சுமி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்குமே வணக்கம். எங்கள் குடும்பத்தில் வந்து இன்றைக்கி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற ஒரு கதையை வந்து வாழ்க்கையாக வாழ்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எங்களோட ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பழைய காலத்துக்கு போய், பழசுனா ரொம்ப பழசு இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போய் யோசிச்சோன்னா அந்த விஜய் டிவியில் வந்து கனா காலம் காலங்கள் அப்படின்ட்டு ஹீரோக்கு அப்புறம் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இவர் மேலே தான் நமக்கு வந்து போகும். ஏன்னா சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி நம்மளை வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியும் சில படங்களில் நடித்தார், அதுக்கப்புறமும் படங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார். அங்காடி தெரு படத்தில் வந்து பயங்கரமாக நம்ம எல்லாருடைய மனசுமே வந்து ஸ்டீல் பண்ண ஒரு சூப்பரான அப்படின்னு அது வளரும் நகைச்சுவை நடிகராக வந்தவர் இப்போ வந்து நம்ம முன்னாடி வளர்ந்து நிற்கிறாரு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி நகைச்சுவைக்கு பேர் போனவரோ அதே மாதிரி எமோஷனல் ரோல்ஸுமே வந்து ரொம்ப அழகாக பண்ணக்கூடிய நம்மளுடைய பிளாக் பாண்டி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். மேடையில் இருக்கும் எங்களுடைய மூத்த ஜாம்பவான் எல்லாருக்கும், கலை உலக ஜாம்பவான் எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய பாக்யராஜ் சாருக்கு முக்கியமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீகாந்த் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சகோதரிக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஓப்பனிங்கே இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸில் வந்து இந்த சூனியத்துக்கு கட்டு போடுறதும் வாய்க்கு கட்டு போடுறதும் ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா ஓப்பனிங்கே நீங்கள் நிறையா சொன்னீங்க, எல்லோரும் பயத்திலே 2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க. பட் வரதுக்கு வணக்கம், நன்றி, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அதனால் கொஞ்சம் அப்புறம் இந்த படத்தில் டைரக்டர் கார்த்தி சொல்கிற மாதிரி
அறிவு இருக்க எங்கே நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ற மாதிரி நான் உலகத்துக்கு முட்டாளாகவே தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய அறிவை வெளிப்படுத்த இடம் இது இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கேமை பற்றி சொல்லணும். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். கார்த்திக் முதல் சொல்லும்போது எனக்கு முதல்ல இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்த ஆதவனுக்கு தான் நன்றி. அவருக்கு தான் தலைவர் வந்து இது நல்ல டீமு, புது டீமு, சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கண்டிப்பாக இந்த டைரக்டர் வந்து லைஃப்பில் பெரிய ஆள் வருவார், அவருக்கும் நீங்கள் பண்ணணும். நம்ம பாதி நடித்ததில் புது டைரக்டர் தான் அதிகம், அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணது தான். உண்மையிலேயே சிறந்த டீம். நான் கடந்த ஒரு 1.5 வருஷமாக அவங்களுடைய அப்டேட்ஸு ஃபாலோஅப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு இருக்கேன். கார்த்தி மட்டும் இல்லை, கார்த்தி சேர்த்துருக்கிற அத்தனை டீம் மெம்பர்ஸுமே அப்படியே இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் அடிக்கடி வரும், ஸ்ரீகாந்த் சார் வாய்ஸு, ஜெயிக்கிறோம் வெற்றி சிறப்பு அப்படின்னு. அவருடைய அந்த வார்த்தை நம்ம யாராவது ஜெயிக்கலைன்னா கூட அவர் சொல்கிற வார்த்தை வந்து ஜெயிக்க வச்சிரும். அப்படி தான் ஸ்ரீகாந்த் பிரதர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை பிரதர். நானும் பார்த்துருக்கேன், நீங்கள் எத்தனை புதிய இயக்குநர்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களை மாதிரி எண்ணம் படைத்தவர்கள் இன்னும் நல்ல பெரிய லெவலில் நிறைய கோடிகள் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தேசிய விருது வாங்கியிருக்கீங்க, இன்னும் பல விருதுகள் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் ஒரு யங்ஸ்டர்ஸை புது வாய்ப்பாளர்களுக்காக நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அதை விட சந்தோஷம் என்ன இருக்குது? இங்கே வந்திருக்கிற தலைமையை ஏற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படி தான். ஏன்னா வாய்ப்பு கிடைக்காம எல்லாரும் ஒரு நாள் அப்படி தான் இருந்திருப்போம். இந்த இடத்துல வந்து இன்னைக்கு 26 வருஷம் நான் பயணிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்ட் ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த கனவுகளோடு பயணிக்கும் பொழுது இந்த சினிமா நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்றோம். ஏன்னா நம்ம சினிமா மேலே எவ்வளோக்கு எவ்வளோ பற்றா இருக்கிறோமோ அந்த சினிமா நம்மளை எப்பயுமே வாழ வச்சுட்டு இருக்குன்னு நான்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்பேன் நிச்சயமாக எதிர்காலத்தில். ஸோ அப்படி இந்த படம் ஸ்கேம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவியும் நானும் வந்து என்னுடைய 2வது மகள் பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து நான் வந்து அக்கௌண்ட்டில் 27,000 ரூபா வச்சுருந்தேன். அப்போது வந்து போனோன்னே 25,000 கட்ட சொல்லிட்டாங்க. நான் அந்த நம்பிக்கையில் போயிட்டே இருக்கிறோம். ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. நான் ஒரு காலில் இருக்கேன், என்னுடைய ஒய்ஃபும் ஒரு எதார்த்தமாக எங்கள் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுங்க, ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்கு சொல்லி இரு பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்லக்குள்ளே அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணோன்னே 25,000 அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. அந்த மொத்த காசையுமே எடுத்துட்டாங்க. அப்போது உடனே எனக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டைங்க, காசு போயிடுச்சுங்க, எதுக்கு என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டை. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கட்டுறது அப்படி இப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு பெரிய மன உளைச்சலாச்சு. என் ஒய்ஃப் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காசு போயிடுச்சு, இப்போ எப்படின்னா நிற மாதத்தில் இருக்கிற நேரம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே. அப்போது உடனே என்னாச்சுன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி விடு, கவலைப்படாது. எனக்கு ஒரு பக்கம் பணம் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா இல்லை மனைவிக்கு ஆறுதல் சொல்கிறதான்ற ஒரு குழப்பத்தில் காரை ஓடிட்டே சரி விடு கவலைப்படாதுன்னு அழுதுகிட்டே அதை போயிட்டோம். அப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்து இது போயிடுச்சா பார்க்கலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த நினைவே நம்ம போனதே மறக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த ஒரு 2 நாளில் இது சொல்லாமான்னு தெரியல, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அப்போ வந்து தயாநிதி மாறன் ஐயா வந்து பேங்க்கில் 1 லட்ச ரூபா போயிடுச்சு. அவர் பேப்பரில் தான் நியூஸ் பார்த்தேன், எங்களுக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே அவருக்கு பணம் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் போயிடுச்சு. இப்போ அவருக்கு அந்த பணம் ரிட்டர்ன் போகலனா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை மாதிரி பாமர மக்களுக்கு அந்த பணம் போலேன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கஷ்டன்றது அந்தந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் பணத்தை இழந்திருப்பாங்க. ஏன்னா முக்கியமாக செய்தியாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பு டெக்னாலஜி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ உங்களோட வாட்ஸ்அப்பில் ஏபிகே ஃபைல்னு ஒன்று வருது அடிக்கடி. இவங்க எல்லாமே இந்த ஃப்ராட் பண்ணுற நாதாரிக்கு ஃபுல்லாக அப்படி தான் இருக்காங்க. அதனால் தயவு செய்து நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறோன்னு தெரியாது, எல்லாரும் கொஞ்சம் கவனமோடு இருப்போம். அதுவும் சொந்த பந்தங்களில் ஏற்கனவே இருக்கிற நண்பர்களே கால் பண்ணுற மாதிரி தான் வந்து வருது. அதனால் எல்லாருமே பணம் விஷயத்தை பொறுத்தளவு இல்லை அவங்க சொந்த புகைப்படத்தை பகிரும்போதாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த படம் கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த சூட்சமத்தை கையில் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பணத்தை மட்டும் இல்லை, அதை ஏமாற்ற கும்பல் எப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். நான் வந்து இதில் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நினைக்கிறேன். ஒரு யூஸ்வலாக முழு நீள கதாபாத்திரம் தான் பண்ணுவேன். ஆனால் இந்த படத்தில் நீளமுள்ள ஒரு முழுமையற்ற ஒரு கதாபாத்திரத்தை ஒரே ஒரு காட்சியில் பண்ணியிருக்கிறேன் நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் இந்த படத்துக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கார்த்திக். உங்களுடைய டீம் எல்லாருக்கும் தொடர்ந்து வெற்றி அடையணும், நீங்கள் பெரிய லெவலில் வரணும், நல்ல இன்னும் நீங்கள் பெரிய ஆள் ஆகி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன் நீங்கள் எவ்வளோ தூரம் குரூப்பில் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. உண்மையிலேயே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான டீம் வந்து இந்த சினிமாவுக்கு தேவை. நீங்களாம் ஜெயிச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எங்கள் டான்ஸ் மாஸ்டர் எப்பயுமே நாங்கள் வந்து அவர் முட்டி மூமெண்ட் போடும்போது இருந்துச்சு மாஸ்டர் உள்ளே இருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா
இருக்கலே கஷ்டமான மூமெண்ட் மட்டும் தான் மாஸ் சொல்லுவார், பரவாயில்ல பண்ணிடுங்க அப்படின்னுவாரு. அதை அந்த புது ஹீரோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாரு. அப்படி ஒரு மூமெண்ட்டை வந்து கார்த்திக் நீங்க கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். பார்த்தோன்னே நீங்க தான் அடையாளப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்டையர் டீமுக்கும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லா படத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு வாய்ப்புக்கு நன்றி உரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வந்து சொல்லியிருக்கீங்க அலர்ட்டா இருங்க அப்படின்ட்டு. அண்ட் அடுத்ததா படத்துடைய டான்ஸ் மாஸ்டர் திரு சுரேஷ் சித் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும், மேடை அலங்கரித்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் திரு கார்த்தி சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாங்கு ஃபஸ்ட்டு கேட்கணும்னு சொன்னார். கேட்டோன்னு நான் சொன்னேன், ஜி யார் மியூசிக் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறாரு அப்படின்னோட எனக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா ஸ்ரீகாந்த் என்ன மியூசிக்கில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த சாங்கு கேட்கும் போதே ஒரு எனர்ஜி இருக்கும். அப்புறம் கம்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய மூமெண்ட் வந்துட்டே இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் ஸ்ரீகாந்த்ண்ணே இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்கண்ணே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. 2 சாங்குமே வந்து அந்த நீங்கள் பண்ணியிருக்க சாங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மெலோடி சாங் ஒன்று பண்ணியிருக்காரு அண்ணன், இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு அப்பா சாங் அதுவும் செம்மையாக இருக்கும். இந்த சாங் கேட்கும் போது ஓப்பனிங் சாங் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் சொன்னார். அந்த சாங் கேட்டோம். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோட இன்ட்ரோடியூசிங் சாங் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல். இப்போ ஸ்ரீகாந்த் அண்ணன் மியூசிக் பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோவோட இன்ட்ரோடியூசிங் சாங் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வராங்க. அப்படியே அந்த சாங் கேட்கும்போது என்ன ஜி இப்படி இருக்கு அப்படின்னு, அப்போ இதை நல்லா பண்ணணும் அப்படின்னு அதை ரிகல்சர் கொடுத்து அவரும் சூப்பராக ஆடி இருக்காரு. ஜி செம்மையா ஆடி இருக்காரு. அதை வந்து நீங்க வந்து சாங் பார்ப்பீங்க, நீங்க பார்த்துட்டு அந்த கமெண்ட் சொல்லுவீங்க. சூப்பரா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆடலை இவர் ஆட வச்சாரு, அவ்வளவுதான். இல்லை அதுக்கு உண்டான ரிகல்சர் பண்ணி அதை எஃபெக்ட் எடுத்தீங்கல்ல, அந்த எஃபெக்ட் எடுக்கிறதே இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோக்குமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பூஸ்டா வந்து இருக்குல்ல, நம்ம பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து. ரெண்டாவது வந்து ஹீரோ மட்டும் கிடையாது, இவர் இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு டெக்னீஷியன். இப்போ எல்லா விஷயமும் ஒன்று எல்லாம் சேர்ந்து வரும்போது அது உள் வாங்கி உள்ள பண்ணணும்ல, அது பண்ற விஷயம் இருக்கு இல்லையா. அதனாலதான் நான் சொல்றேன், இது வந்து பெரிய விஷயம். ஒரு ஹீரோவா இருந்தா வச்சுக்கலாம், ஹீரோ வந்துட்டு வருவாரு, ரிகல்சர் பண்ணுவாரு, ப்ராக்டிஸ் பண்ணுவாரு, ஃபைட்டா இருக்கட்டும், அது டைலாகா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும் பண்ணிட்டு ரிலாக்ஸா இருந்துருவாரு. இவர் அப்படி கிடையாது. லொக்கேஷன்ல இருந்து காஸ்டியூம் ஃபிக்ஸ் பண்றதுல இருந்து ப்ரொடக்ஷன்ல ஆல் இன் ஆல் எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதுக்காக சொல்றேன், ஹேண்ட்ஸ் அப் உங்களுக்கு. சூப்பரா பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஸ்ரீகாந்தனும் வந்து இந்த படத்துல வந்து மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பெரிய ஹோப்பு, செம்மையா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வாய்ப்பு கிடைச்சதுக்கு, நான் ஒர்க் பண்ணதுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். இந்த பாட்டும் படமும் வந்து பெரிய லெவல்ல ஹிட் ஆகணும். இது எல்லாருமே நீங்க வந்து நம்ம மீடியாக்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு போய் சேர்க்கணுன்றது நாங்க சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க பண்ணுவீங்க. நல்லா இருக்க விஷயத்த நீங்க கொண்டு போய் சேர்த்துருவீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மாஸ்டர். 2 பெப்பி சாங்லையுமே ஸ்டெப்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. ஹீரோவையும் வந்து சூப்பரா ஆட வச்சிருந்தீங்க. வாழ்த்துக்கள் மாஸ்டர். அடுத்ததா படக்குழு வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் சௌதாமணி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தென்றலோடு பிறந்தவளும் திங்களோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தில் நறுமணத்தை தோய்த்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலவி சிந்தையினித்திட பிறந்தவளும் என் தாய் திரு நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழங்காய் வாழி. அருமையான இந்த காலை பொழுதிலே நிர்வாகம் பொறுப்பல்ல என்ற படத்தின் ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஆன்றோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், அன்பு உள்ளங்களுக்கும் எம் நெஞ்சம் அள்ளி கொஞ்சம் விஞ்சு முகம் கொண்ட தமிழில் மஞ்சம் கமிழும் மகிழம்பூ சொல்லெடுத்து சீர்படைத்து யாழெடுத்து கவிதை தம் கொண்ட காவிய தமிழால் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்காக, இந்த விழாவிற்காக வருகை தந்துள்ள திரையுலகின் ஜாம்பவான் திரு பாக்யராஜ் அண்ணன் அவர்களுக்கும், மக்கள் மனதில் சிம்மாசனம் போட்டு நீங்கா இடம்பெற்றிருக்கும் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும் மற்றும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை, அரங்கத்தில் உள்ள உறவுகளுக்கும் சேர்த்து ஒருமுறை நன்றியை கூறிக்கொள்கிறேன். படத்துல நடிக்காத ஒருத்தவங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? அப்படித்தானே யோசிக்கிறீங்க. யார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஒரு 20 ஆண்டுகளாக சன் டிவி, தூர்தர்ஷன், தந்தி டிவி, அண்டி டிவி, புதிய தலைமுறையில் செய்தி படிச்சிருக்கேன், செய்தி வாசிப்பாளராக இருந்திருக்கேன். இப்போ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனோட அட்வைசரி பேனல் மெம்பராக இருக்கேன். நான்
சென்சார் போர்டு மெம்பராக இருக்கேன். நாங்கள் வாரத்தில் 2 படம் 3 படம் சர்டிஃபை பண்ணுவோம். இந்த படம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு கரு. இந்த சமுதாயத்தில் இப்போ புறையோடி போயிருக்கிற இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க ஒரு கதை பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த படக்குழுவுக்கு ஒரு மிகுந்த பாராட்டு. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மட்டுமே 17,000 கோடி அளவுக்கு சைபர் குற்றங்கள் நம்முடைய நாட்டில் நடந்திருக்கு. தினம் தானே செய்திகள் 10,000 கோடிக்கு சைபர் மோசடி குற்றங்கள் நடந்திருக்கு. 16 மாநிலங்கள்ல 1000 கோடி நடந்திருக்கு. 150 கோடி 200 கோடி ஆன்லைன் மோசடி, அப்புறம் பாலியல் பலாத்காரம் பண்றது, இதை சொல்லி ஆன்லைன்ல மோசடி பண்றது, ஒருத்தரோட காசை உங்களை சைபர் அரெஸ்ட் பண்ணிருக்கேன்னு மோசடி பண்றது, ஆன்லைன் ட்ரேடிங்ல மோசடி பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி மோசடி பண்ணி பல வகையில புது புது உருவங்கள் புது அவதாரம் எடுத்து இந்த குற்றங்கள் நடைபெறுகிறது. பல ஆயிரக்கணக்கான கோடி பணம் இதுல இழந்திருக்காங்க மக்கள். நம்முடைய நாட்டில் இருக்கிற பட்ஜெட் எவ்வளவு போடுறாங்களோ அதுக்கு ஈக்குவலான அளவுக்கு சைபர் குற்றங்கள், அந்த அளவுக்கு பணங்கள் இந்த நாட்டில் சைபர் குற்றத்தால மக்கள் இழக்கிறாங்க. அதனால அவ்வளவு பாதிப்புகள், எவ்வளோ பேரு தன்னுடைய அந்த சைபர் மோசடியால பணத்தை இழந்தவங்க தங்களுடைய வாழ்வை தொலைத்திருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவ்வளவு இந்த நாடும் இந்த மக்கள் அவ்வளவு என்ன சொல்றது, அவ்வளவு துயரத்தை இதனால ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அப்படிப்பட்ட மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வை, ஒரு படிப்பினையை, ஒரு உத்வேகத்தை, ஒரு விவேகத்தை, ஒரு வேகத்தை கொடுக்கணும்னா கண்டிப்பா அந்த படம் ஒரு சிறப்பான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே பாராட்டுறேன். சென்சார் போர்டை பொறுத்தவரையிலும் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, யாரை அவமதிக்க கூடாது, யாரை தவறா பேசக்கூடாது, அரசியல் தலைவர்களை யாரா இருந்தாலும் அவர்களை தப்பா சொல்லக்கூடாது. ஆனா எங்களை பொறுத்தவரையில் சமூகத்தில் நீங்க கொடுக்கிற ஒரு படம், அந்த படத்துல இந்த மக்களுக்கு ஒரு திருப்புனையை, ஒரு படிப்பினையை, ஒரு சிந்தனை, நல்ல சிந்தனை உருவாக்கும்னா நாங்க அதுக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்கு இந்த படக்குழுவினருக்கு பாராட்டுகள். கீர்த்திவாசர், கீர்த்தீஸ்வரன், கார்த்திகேயன், ஈஸ்வரனோட பையன் ஈஸ்வரன், அப்பா பிள்ளை 2 ஒரே பெயரா இருக்கு. ஈஸ்வரன் கைலாய மலையில கொஞ்ச நேரம் தியானத்தில் அமர்ந்துட்டார், அதனால அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு கரண்ட் கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இங்க இந்த நிகழ்வுக்கு அழைச்சது, இதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல பணிபுரிஞ்ச ஷாஜு, திரு சேகர் 2 பேரோட அன்பு வேண்டுகோளுக்கு கிடைக்க இந்த படத்திற்கு அவங்களுக்கு நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும், இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ பவர் கட் ஆனதுக்கு யாருமே ஃபீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் இந்த ஆடியோ லான்ச் ஹிட் ஆக போகுது. ஏன்னா இந்த மாதிரி நிர்வாகம் பொறுப்பல்ல ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருக்கும்போது சௌதா மேம் பேசிட்டு இருக்கும்போது கட்டான பவர் அப்படின்ட்டு டைட்டில் எப்படியும் இந்த ஆடியோ லான்ச் மக்கள் கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ அடுத்ததான் ஒரு முக்கியமான நபர் தான் பேச போறாரு. ஏன்னா 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி எத்தனை பேர் மயக்க எடுத்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட நீட்டினாலும் இவர் அந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் அதுல நம்ம சிரிக்க வச்சதை யாராலுமே பீட் பண்ணவே முடியாது. கூடுதலா பல படங்கள்ல அட்டகாசமான நடிப்பை நமக்காக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர் நம்மளுடைய ஆதவன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கே இந்த இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறது முன்னாடி ஓடி வந்தோன்னு நினச்சேன். ஏன்னா பிளாக் பண்டிகை 15 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னாங்க. எனக்கெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் குழந்தையாக இருக்கும்போதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேன். இருந்தாலும் சுமையா கௌசருக்கு நன்றி. அண்ட் இந்த படத்துடைய இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஸோ அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு டைரக்டர் கார்த்தீஸ்வரன். ஸோ ஒரு இயக்குனர், நடிகராக, அதே சமயத்தில் இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு டான்ஸராக வலம் வந்திருக்கிறார் கார்த்தி. சாதாரணம் இல்லை. அது அந்த கடைசியில் அந்த பாட்டில் லாஸ்ட் மொமெண்ட் டான்ஸ் ஆடும்போது வழக்கமாக எல்லாரும் அந்த விஜய் படத்தில் ஒரு டைலாக் வரும், அண்ணா அந்த லாஸ்ட் டான்ஸ்னா அப்படின்வாங்க. அந்த மாதிரி லாஸ்ட்டு விஜயை விட அதிகமான டைம் ஆடிருக்காரு. ஸோ அதனால் இல்லை, ஏன் விஜயை பற்றி சொன்னால் இவ்வளோ பயப்படுறீங்க? இல்லைண்ணா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே முடிச்சு விட்றாதீங்க. இல்லைங்க, அவரு இனிமேல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இனிமே அதை யார் காப்பாத்துறது? நீங்க தான் காப்பாற்றணும்.
இல்லை துப்பாக்கி நிறைய கையில் மாறிடுச்சு அதனால இல்லை சொல்கிறேன் நான். ஏன்னா அருமையான டான்ஸ், இன்னும் சாதாரண கிடையாதுங்க. ஒரு இயக்குனர் டான்ஸ். ஐயோ சார் பாக்கியராஜ் சார் கோச்சுக்காதீங்க. நான் பாக்கியராஜ் சார் இருக்கும்போது அதை வந்து நான் திரும்ப சொல்லி அவர் வந்து இது எதுக்கு என்ன பற்றி சொல்கிறீங்க அப்படின்ட்டாருன்னா அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதான். ஆக்சுவலாக என்னன்னா எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விழாவாயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த ஒரு நபர், திரையுலகத்தில் இன்னைக்கு திரைக்கதையின் பிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். மக்களுக்காக மக்கள் ரசிக்கும்படி ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட நிறைய பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டிருக்கேன். அப்படி ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்கிறத ஒரு அருமையான ஸ்கிரீன் பிளே வச்சு பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்கள். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது எம்எல்ஏ, அவரின் மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். மன்னிக்கணும் சுமையா கௌசர், உங்கள் வேலையை நான் எடுத்துக்கொண்டேன். நன்றி. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வந்து நிர்வாகம் பொறுப்பில் வந்து இந்த கதையை வந்து கார்த்திசன் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு முக்கியமான நபரை நான் அறிமுகப்படுத்துகிறேன். கலைமாமணி விருது பெற்ற சமீபத்தில் திரு நிகில் முருகன் அவர்கள். எனக்கு இவர் வாங்கினா நான் வாங்கின மாதிரி, ஏன்னா அவர் வாய்ஸை நானும் பேசுவேன். இந்த மேடைக்கு வந்திருக்க எல்லோரும் ரொம்ப சிறப்பான ஒரு நபர்கள். அதனால வந்து நம்மளால முடிஞ்சது கலைமாமணியோட அசோசியேட் ஆகிக்கிறது. ஸோ இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நிர்வாகம் பொறுப்புல வந்து இந்த ஸ்கேம் பத்தி சொன்னாரு, பிளாக் பாண்டி சொன்னாரு, தன்னுடைய பணம் வந்து எப்படி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரியான எந்த சமூகம் எனக்கு நடக்கவில்லை. காரணம் என் அக்கௌண்டில் பணம் இல்லை. அதற்கு முன்பாகவே எனக்கு நாங்கள் வாங்கின லோனுக்கு நியாயமாவே பணத்தை எடுத்துட்டாங்க. நானே வந்து அதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டேன். இங்க எங்க அநியாயமா ஒருத்தன் வந்து எடுக்கிறது. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பத்தி சொல்லும்போது கார்த்திக் வந்து இந்த கதையை சொல்றப்ப சூப்பரா இருந்தது. நாங்கள் 5 பேர், நான், கோதை, அதுக்கப்புறம் அர்ஜுன், அதுக்கப்புறம் வந்து அகல்யா, எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணோம். அப்புறம் இந்த படத்துல திடீர்னு வந்து வில்லன் நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சுமையா சொல்லும்போது, நாங்க தானே அந்த படத்துல வில்லன், எல்லா படத்தையும் ஏமாத்தோம், யார் அது நமக்கு தெரியாம வில்லன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருந்தது, அவர் தான் வில்லன் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் அதுவும் அதே மாதிரி இந்த படத்துல நாங்கள் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும், பாடல்கள் பார்த்த வரைக்கும், இந்த படத்துடைய டைரக்டர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர் சஜின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பரா இருந்தது. ட்ரெய்லர் கட் பண்ண நல்லா இருந்தது, பாட்டும் செமையா இருந்தது. அண்ட் விழாவின் நாயகன், தேசிய விருது பெற்ற நமது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, அவர் வந்து அமைதியா இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா நல்ல மெலடி சாங்லாம் போடுவாரு. இருந்தாலும் அவர் ஃபேமஸே என்னன்னா, சார் ஃபாஸ்டா, இன்னும் ஃபாஸ்டா அப்படின்னு. அதனால எவ்வளவு ஃபாஸ்டா கேட்டாலும் பாட்டு போடக்கூடிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவின் நாயகன், இந்த திரைப்படத்தின் ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டர் எப்பவுமே அந்த வார்த்தையை சொல்றதுக்கு ரெடியா இருக்கலாம், நாங்கெல்லாம் பொறுப்பு இல்லை சார் இந்த படத்துக்குன்னு. பட் இருந்தாலும் அதையும் மீறி ப்ரொடியூசர் அவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கும் வந்து நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்துடைய நடிகர்கள், நம்ம கூட நடிச்சதுல பிளாக் பாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் பத்தி சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட வரும்போதே நம்ம கொஞ்சம் இந்த போனன் ஜாயிண்ட்லாம் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு தான் வரணும். அவர் எப்போ எந்த படத்துக்கு டான்ஸ் பண்ணாலும் முட்டி போடு, கீழே விடு, முட்டியில கமான், உட்காந்து எந்திரிங்க அப்படிங்கிறார். வாழ்க்கையில் நம்ம பண்ணாத விஷயம் எல்லாத்தையும் பண்ண சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு டான்ஸ் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு டான்ஸ். அதில் நமது கதாநாயகன், இயக்குனர் அவரை வந்து ஆட வச்சது, அதுவும் அந்த கடைசி ஒரு பிட்டாக ஒரு லாஸ்ட் மினிட் எகெயின் விஜய்க்கு பிறகு அவர்தான் என்று சொல்லி அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய கேமராமேன் ராஜேஷ், பிரமாதமான கேமராமேன். ஆனா இந்த படத்துல எல்லா இடத்துக்கும் எங்களை கூட்டு போனாருங்க. சாங்க்கு மட்டும் கூட்டு போல, அங்க மட்டும் காஷ்மீர் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த இடத்துக்கும் அங்கேயும் ஏதாவது ஸ்கேம் பண்ற மாதிரி காட்சி வச்சிருந்தீங்கன்னா நாங்களும் வந்திருப்போம். பட் அங்க வந்து நீங்க டூயட்டுக்கு மட்டும் போயிருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேடையில் பேசும்பொழுது அங்கேயே ஸ்கேம் இருக்கு, நான் மட்டும் போய் பண்ணிட்டு வந்துட்டேன், உங்களெல்லாம் இது இயக்குனரின் சதி என்று தெரிகிறது. அவர் எங்களை அழைத்து செல்லாமல் அங்கே போய் தனியாக ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. காரணம் என்னன்னா, இது ஒரு நல்ல மெசேஜ் தரும்.
இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பணம் எவ்வளோ சம்பாதிக்கிறது, எவ்வளோ தூரம் நம்ம பெரிய வீடு கட்டுறது, எப்படி கார் வாங்குறது, எப்படி வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப பந்தாவாக ரொம்ப ரிச்சாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பணம் இல்லைன்னாலும் நாம் மனிதர்களாக வாழ்வது எப்போது, மனிதர்களாக வாழணும், மனிதாபிமானத்தோடு வாழணும், மனித நேயத்தோடு வாழணும், நண்பர்களோடு இருக்கணும், உறவினர்களோடு இருக்கணும், மற்றவங்களோட பேசணும், நிறைய பேசுங்க, நிறைய நண்பரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மொபைல் ஃபோனை விட ரொம்ப சிறந்த நண்பன் உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் நண்பர் தான். அதனால் அவர்கிட்ட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது, பேசும்போது இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு கருத்து. கண்டிப்பாக அது வந்து இன்னும் இனிவரும் காலங்களில் அது எல்லாருமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போவும் வந்து யாராவது 100 ரூபா கொடுத்தா 200 ரூபா கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அந்த டெபாசிட் பண்ணுறது எங்கன்னு சொல்லி தேடி போய் பண்ணுறாங்க. உடனே பணம் பெறுவது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான், பொருளாதாரம் ஈட்டுவது அப்படிங்கிறது. பட் பொறுமையாகவே வரட்டும். இந்த உலகம் நமக்கு வாழ்கிறதுக்கு நிறைய நாட்கள் கொடுத்துருக்கு. எல்லா நாளும் நம்ம வந்து நல்ல சிறப்பாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் அதில் எல்லாரும் கவனம் செலுத்துவோம். அண்ட் இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஒரு செம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இதில் நாங்கள் நிறைய கெட்டப்லாம் போட்டிருக்கோம், ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான ஸ்கேம்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். என் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு ரோல் நான் பண்ணதில்லை. அந்த ரோல் பண்ணும்போது மட்டும் ஒரு டயலாக் ஆட் பண்ணி நான் ஒவ்வொரு இடத்துல நினைச்சு பார்ப்பேன், சே அந்த டயலாக் செம்மையா இருந்தது. கார்த்தி உண்மையிலே வந்து அது பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அதனால அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். அண்ட் என் கூட நடிச்சவங்க எல்லாருமே, கோதையா இருக்கட்டும், அர்ஜுனா இருக்கட்டும், எல்லாமே பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. பிளாக் பாண்டி வந்து இது வரைக்கும் ஒரு முழு நீள திரைப்படத்துல நிறைய நடிச்சிருக்காரு. இதுல நீல முழு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு. அதனால வந்து அவருடைய அந்த ஸ்பெஷல் கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் இதுல சூப்பரா இருக்கும். இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த இயக்குனர் கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஆதவன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நீங்க எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் நம்மளுடைய நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய இசைத்தட்டை வெளியிட இருக்கும். நிர்வாகம் பொறுப்புள்ள படத்தின் இசைத்தட்டை திரைக்கதை நாயகன் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் வெளியிட மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMB பிரபாகர் ராஜன் அவர்களும் இயக்குனர் நடிகர் திரு கௌரவ் அவர்களும் இணைந்து இசைத்தட்டை பெற்றுக்கொள்வார்கள். நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய இசைத்தட்டு தற்போது வெளியிடப்படுகிறது. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் திரு பாக்யராஜ் அவர்கள் படத்தின் இசைத்தட்டை வெளியிட மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இயக்குனர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களும் இணைந்து பெற்றுக்கொள்கிறார்கள். நிர்வாகம் பொறுப்புள்ள படக்குழுவினருக்கு எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த தருணத்துல நாங்க தெரிவிச்சுக்கிறோம். விஷுவல் ஓகே. ஓகே ரமேஷ், போட்டோ. Look. Okay, thank you. இசைத்தட்டை வெளியிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களின் மனமாறாங்க. படக்குழுவினர் வந்து பேச இருக்காங்க. அடுத்தது ஒரு முக்கியமானவர் தான் வந்து பேச வரப்போறாரு. ஆக்சுவலி அவரும் வந்து இந்த மாதிரி மேடைகளில் பேசி கேட்டு கொஞ்ச நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆடியோ லான்ச்சில். ஆனால் சார் வந்து டெலிவிஷன்லையும் சரி திரைப்படத்துலையுமே சரி வந்தால் நிச்சயமாக அவருடைய அந்த ஸ்லாங்கே பெருசாக அவர் காமெடிலாம் வந்து டயலாக்ஸ்லாம் போடவே வேணாம். அவர் நார்மலாக ஒரு 2 வார்த்தைகள் அவருடைய ஸ்டைலில் வந்து பேசினாலே நமக்கு வந்து நிச்சயமாக நகைச்சுவை தரக்கூடிய ஒன்றா தான் இருக்கும். நம்மளுடைய இமான் அண்ணாச்சி அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மணி 11 ஆச்சு. நல்லா இருக்கலான்னு ஒரு கேள்வி வரையான அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடைக்கு வரணும், அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு
2 பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு 2 வேண்டுகோள் இருக்குது. அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு உடனே கிளம்பிடுறேன். முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார், இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்கள், அவர் எடிட்டருக்கு நம்ம எல்லோரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஆமாம், அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் கரெக்டாக சொல்லுவார். அப்போது அறிவு இருக்கிறவங்களாம் எங்கே போவாங்க, டு தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார். அதை கவனிச்சிங்களா எல்லோரும்? ஆமாம், நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்கார். என்ன சொல்கிறீங்க? அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும். அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம். ஏன்னா ஒரு புதுமுகம், ஒரு புது இயக்குனராக நம்ம அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு, நடிக்கவும் செய்கிறார். ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல. நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாலேயோ அவர் நம்ம கார்த்திகை நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது என்னென்ன. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கார்த்தியை வந்து நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்னு தெரில, ஒரு சாயலில் வந்து சிம்பு மாதிரியே இருக்கார், தெரியுதா? சில ஸ்டெப்லாம் போடும்போது அப்படி 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 பார்க்கும்போதெல்லாம் அந்த 48 ஃப்ரேம்ஸில் அவர் வரும்போது சிம்பு மாதிரியே இருக்காப்புல, இருக்கா இல்லையா? அப்படி இப்போ தான் ஆதரவு யோசிக்கிறேன், இப்போ தானே விஜய்ன்னு சொல்லிட்டு வந்தேன், நீ வேற சிம்புன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி உண்மையிலே ரொம்ப நல்ல டான்ஸு. தம்பி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆமாம், நல்ல நடன திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அடுத்த படத்தில் இன்னும் சிறப்பாக ஆடணும். எங்கே மொட்டை போட்டீங்களா? ஆமாம், திருப்பதி நான் படம் முடிச்ச கையோட திருப்பங்கள் வருது எப்போ? சரி, ஓகே. மொட்டை போட்டோக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை என்ன. அதனால் ரொம்ப அருமையாக ஆடியிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது. உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும். ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல் தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அதில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார், ஆமாம், எங்கள் ஸ்ரீகாந்த் அண்ணன் மிரட்டி இருக்காப்புல. உண்மையிலே அதாவது தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயுங்கிற மாதிரி அண்ணன் 320 அடி தாவி இருக்கீங்க. ஆமாம், அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். அப்புறம் இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பா நன்றி. தம்பி கோதை சந்தானம்லாம் எப்போ இருந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா, நம்ம கலக்கப்போகுது யாருலேருந்தே எனக்கு பழக்கம். இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு என் டேரக்டரு. நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்துருக்கேன். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்களுக்கு நடிக்கிறோம். நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியே நீ பயங்கர குண்டா இருக்கிப்பான்னு கேட்டேன். ஆனால் ஃப்ரேமில் பார்த்தப்பறம் தெரியுது நீ மட்டும் தனியாக தெரிகிறதில்ல. அதனால் இதை மட்டும் உடம்பை குறைச்சி விடாத, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு உடம்பை குறைச்சிடாது. ஆமாம், அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து மஞ்சு, அப்புறம் அவங்க பேர் மேடம். வணக்கம் மேடம், கோபுலீசர். பேசவே தெரியாதுன்னா பயங்கரமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்களுக்கு. ஆங்கிலத்தில் அடித்து பட்டையை கிளப்புறீங்களே, நிறைய படிச்சிருக்கீங்களே. சரி, இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆமாம், அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் நம்ம நியூஸ் வாசிப்பாளரை நீங்கள் என்ன பெரிய வாசிப்பு, நான்லாம் மிரண்டு ஓடிட்டேன். அவர் ஆதவன் பக்கத்தில் இருந்து சொல்லுவார், அண்ணே இப்போ தான் வணக்கமே சொல்லியிருக்காப்புல, இப்போ தான் பேசவே ஆரம்பிக்காப்புல அப்படின்னாங்க. ஆமாம், அந்த அடுக்கு மொழிகள்லாம் உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி. ஆமாம், இன்றைலேருந்து உங்கள் பேர் என்ன? சௌடாம்பிகாவா? சௌதாமணி. ஆமாம், புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுவீர்கள் இருந்துதான். ஆமாம், அதே போல் இயக்குனர் கௌரவ அவர்களுக்கும் அடுத்தாப்புல முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன், இந்தியாவிலேயே ஒட்டுமொத்த நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலைஞர்கள் இருக்காங்க, அதில் நம்பர் 1 இடத்துல திரைக்கதை அமைப்பில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதனால் நிர்வாகம் பொறுப்பல்ல,
கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த டீமை வாழ்த்திடலாம். அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோளுக்கு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்சா பண்ணுங்க, முடியெல்லாம் விட்டுருங்க. என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். இங்கே இல்லை, ஏன்னா அந்த மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை போடுறீங்களே, இந்த சால்வை வந்து ஏன் ஒரு டவலாக மாற்றக்கூடாது? ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. நான் வீட்டில் ஒரு 1700 சாலுக்கு மேலே இருக்குது, இதை என்ன பண்ணலாம்? சரி, நான் ஒரு நாள் இந்த டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன், தம்பிங்க வாங்க இந்த சாலை பூரா வண்டியில் ஏற்றுங்க, இந்த ரோட்டு ஓரமாக பாவம் குளிரில் இருக்கவங்ககிட்ட பூரா ஆள் கொண்டு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் நின்ன உடனே, ஏன்னா நான் இப்போ இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோம்னா சோறு வருது போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்திரிச்சாங்க. அப்போ நான் சோறுலாம் கிடையாது, கொஞ்சம் இருங்க, அவன் என் சால்வை நிறையா இருக்குது, இந்த குளிர் நேரங்களில் பாவம் நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்களா, கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சாலை வாங்கி அப்படி விரிச்சிட்டு ஒருத்தர் அப்படி பார்க்காரு. இதை வச்சிங்க அப்பல. அப்போ நான் யோசித்தேன், ஆமாம் இதை வச்சு என்ன பண்ண போச்சுன்னா ஒரு மாதிரி சிக்கு சிக்குன்னு குத்துதான் உடம்பு போகிறான். பாவம் அவன் ட்ரெஸ்லாம் வேறு இருக்கா பார்த்தீங்களா? அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல, நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல, ஆனால் பழைய விலைக்கும் போட முடியல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இது அடுத்த படத்திலிருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க. ஆமாம், எனக்கும் உதவும், எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில், அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும். ஆமாம், இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் போல் இருக்கு. இந்த சால்வெல்லாம் எங்கே பின்னுறாங்கன்னு தெரில, ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம், நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம், எங்களையும் நாங்கள் காப்பாற்றிக்கிடுவோம்னு சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தபட்சம் குற்றாலத்து துண்டையாவது போட்டு, ஆமாம், அடுத்த மேடைகளிலிருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பித்து வைங்க அப்படின்றத ஒரு அன்பு வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பல்ல, மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். துண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணாச்சி. நிச்சயமா இது வந்து அடுத்த ஆடியோ லான்ச்ல இருந்து செயல்படுத்துவாங்க அப்படின்ட்டு நம்பலாம். அண்ட் அடுத்ததா படத்துடைய ஹீரோயின் கதாநாயகி மிருதுளா சுரேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். Thank you press and media for coming and supporting us. Special thanks to Bhagiraj sir for coming all the way and blessing us. Nirvagam Porupala is a very entertaining film with a strong and powerful message. So எல்லாருமே கண்டிப்பா வாங்க வந்து தியேட்டர்ல படம் பாருங்க. Thanks to my director sir Kathishwaran for giving this opportunity, and thanks to my producers, all the cast and crew. உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை, press and media. Thank you so much. தேங்க்யூ மிருதுளா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்து வந்து பேச போறவர் பார்த்தீங்கன்னா வைபுக்கே பேர் போனவர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது வந்து ஒரு எமோஷன், ஜெயிக்கிறோம் அப்படின்னோன்னா அது ஒரு வைப். அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ரீகாந்த் மாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பெப்பி சாங்க்கு பேர் போனவர் ஸ்ரீகாந்த் சார், அதை வந்து அடிச்சுக்கவே முடியாது. அவருடைய பாட்டுக்கு இன்னும் கூட பயங்கரமாக எல்லாம் டான்ஸ் ஆடுவோம் பாட்டை போட்டா. ஆனால் அட் த சேம் டைம் மெலோடி சாங் பார்த்தீங்கன்னா அதை கேட்டால் அப்படியே காதல் வந்துடும். அம்மா பாடல்லாம் வந்து சார் ஒன்று போட்டிருக்காரு, அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும், கேட்டு நம்மளாம் எமோட் ஆகிடுவோம். அப்படியே எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி நம்மளை வந்து பயங்கர என்கேஜிங்காக அவருடைய மியூசிக்கில் வந்து கட்டி போட்டு இருக்கிறவர் தான் நம்மளுடைய ஸ்ரீகாந்த் தேவா சார். ஸோ இன்றைய விழாவின் நாயகன் நிர்வாகம் பொறுப்புள்ள படத்துடைய இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. மேடையில் இருக்கும் எங்கள் இமயம், எங்களோட காட்ஃபாதர் பாக்கியராஜ் சாருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க சார். ரொம்ப நன்றி சார், எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அண்டு உங்கள் பர்மிஷனோட எல்லாருக்கும் பொண்ணோட போட்டாங்க. நிக்கில் சாருக்கு நாங்கள்லாம் சேர்ந்து போட போகிறோம் சார். மேடைக்கு வாங்க சார் ப்ளீஸ் சார். ஏமாம் கலைமாமணி எங்கள் நிக்கில் முருகன் சாருக்கு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் பொண்ணோட போட போகிறோம்.
கலைமாமணி PRO நிக்கில் சார் அவர்களுக்கு நிர்வாகம் பொறுப்புள்ள படக்குழுவினர் வந்து அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பலத்த கரகோஷம் கொடுங்க. அதாவது அவர்லாம் வந்து பெரிய பிஸியாக இருக்கிறவங்க. நம்ம நிகழ்ச்சி வந்தது, நம்ம ஷோக்கு நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்கள் வந்து ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அவருங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணன், எங்கள் சத்தத்தை காணோம். அவர் சொன்னார் எனக்கு இது நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எப்படி வந்தேனே தெரியலன்னு சொன்னார். பட் அது கரெக்டு தான், அவரோட ஃபீல்டு வேறு தான். பட் இந்த படத்தில் அவர் அழகாக வந்து கரெக்டான கதையை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு பட்ஜெட்டில் வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு லாஸ்ன்றது கண்டிப்பாக இருக்காது, கண்டிப்பாக வெற்றின்றது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நல்ல மக்களுக்கு என்ன கதை வேணுமோ கண்டிப்பாக அதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட கோ ப்ரொடியூசராக இருக்கிற இன்னொரு எங்கள் அண்ணன் புவனேஸ்வரன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சிரிப்புக்கு நான் அடிமை சார், சிரிப்புக்கு ரொம்ப அடிமை. எப்போதுமே இந்த நம்மளோட நிர்வாகம் பொறுப்பல்ல எந்த ரெக்கார்டிங் முடிஞ்சாலும் நாங்கள் வந்து சாப்பிட ஒன்றா போவோம். நான் புவனேஸ்வர் பக்கத்தில் தான் உட்காருவேன் ஆக்சுவலாக, ஏன்னா எனக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணுவார் அவர். ஸோ ரொம்ப நன்றி சார். இன்னொரு கோ ப்ரொடியூசர் சாஜி சார், சார் ரொம்ப நன்றி சாஜி சார், ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த டைரக்டர் கௌதம் சாருக்கு ரொம்ப நன்றி. கௌரவ் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த சௌதாம் மணி மேம், சவுண்டு மணின்னு வச்சிருக்கலாம் மேம், உங்களுக்கு வேற லெவல் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அதாவது கமலா தேட்டரில் ஆடியோ இப்படி கூட கேட்குமான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் எங்களோட ஹீரோயின் மிருதலா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக வந்து கவிஞர் கருணாகரன், நாங்கள் சொன்ன மாதிரி ஏஐ படத்துலேயே வந்து 2004 நாங்கள் வந்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். பட் இந்த வருஷம் தான் அங்கே வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவரை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தள்ளிக்கிட்டே இருப்போம். ஆனால் இல்லை, எனக்கு அதான் 17 வயசுலேருந்து அவர் சான்ஸ் கேட்டிருந்தாரு. பட் கண்டிப்பாக வந்து அதான் அவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இன்னும் வந்து அவரை மாதிரி நான் உழைக்கணும். அதாவது இந்த நேரத்தில் கருணா சாருக்கு நல்ல மிகப்பெரிய கரகோஷம் கொடுங்க, இந்த அரங்கமே அதிர மாதிரி கொடுங்க. நன்றி ப்ரோ, உங்களை பார்த்து நாங்கள் ரொம்ப கற்றுக்குறோம். அருமை சொரேஷ் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அதாவது நாங்கள் என்னதான் சாங் பண்ணாலும் அதை நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு ஆடும்பொழுது அந்த சாங் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது வெறுமா கேட்குறத விட அந்த விஷுவலாக பார்க்கும்போது உங்கள் ஒர்க்கு வேறு லெவல் மாஸ்டர். தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். த சேம் டைம் கேமராமேன் சாருக்கும் ரொம்ப நன்றி, அந்த எடிட்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு முக்கியமாக வந்து இந்த டைரக்டர் நம்ம கார்த்திக் டைரக்டர் வாங்க. அதாவது இதை சொல்லியே ஆகணும், நான் அவருக்கு முதல் படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி படம் நம்ம வந்து படம் கதை சூஸ் பண்ணால் நல்லா ஓடும், ஸோ நல்ல லாபகரமாக இருக்கும், அதே சமயம் பட்ஜெட்டும் கம்மியாக பண்ணோம்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து சூப்பராக ஒரு பிளான் பண்ணி அதில் வந்து ஹீரோன்றது வந்து தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்திருக்காரு ஆக்சுவலாக. அது சேம் டைம் வந்து ஹீரோவாக பண்ணுறவங்க டான்ஸ் நார்மலாக தான் பண்ணுவாங்க, அதில் டான்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஹீரோவும் பண்ணிட்டு டைரக்ஷன் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக்கல இந்த ஃபீல்டில், ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த அரங்கம் நல்ல அதிர மாதிரி நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு. தேங்க்யூ. அதாவது உங்களுக்கு தெரியும் முதல் படம்ன்றது எவ்வளோ கடினமான உழைப்புன்னு சொல்லிட்டு அது எல்லாமே கடந்து வந்திருக்காரு. வருஷங்களோ மாதங்களோ விட்டுடுங்க, இதோட வெற்றி வந்து பெருசாக பேசப்படும் ப்ரோ. இதுக்கப்புறம் எல்லாமே நம்மளுக்கு வெற்றியாக தான் இருக்கும் ப்ரோ. வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ இந்த படத்தோட சவுண்ட் டிசைனர் இன்ஜினியருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முல்லை கோதண்டம் அவருக்கும், கோதை சந்தானம் அவருக்கும் நன்றி. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் ரொம்ப ஆர்டிஸ்ட் ரொம்ப பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. அப்புறம் பிளாக் பாண்டி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். அவரும் ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி எக்ஸலன்ட் கம்போசர் அவர் ஆக்சுவலாக, அவருக்கும் பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில். அண்டு ஆதவன் பிரதர்,
தேங்க்யூ ஸோ மச். அதாவது ஆதவன் பிரதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் ஆக்சுவலாக. மிமிக்ரியும் நல்லா பண்ணுவார், ஆர்டிஸ்ட்டும் சூப்பராக பண்ணுவார், அது சேம் டைம் பாட்டும் சூப்பராக பாடுவார். அதே நல்ல பலத்தை குறைங்க பண்ணாங்களே ஆதவன் பிரதருக்கு. எங்கள் இமான் அண்ணாச்சி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப மகிழ்ச்சி நான் நீங்கள் பேசுறது. அப்புறம் வந்து இந்த டீமுக்கு நான் வந்து உள்ளே எப்படி வந்தேன்னா, ஒரு மிகப்பெரிய ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் மீனா. அவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டு என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக் என்ற படம் பண்ண போகிறாங்க, நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த டீம் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. அந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். அண்டு ஐ திங்க் இந்த படத்தோட ராணா வந்து டைரக்டர் தான். அவர் இந்த படத்தை வில்லன் ஆக்கிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். இந்த நேரத்தில் மீடியாவுக்கும் ப்ரெஸ் எல்லாருக்கும், சோஷியல் மீடியா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை நல்லா நீங்கள் எழுதுகிற அளவுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அந்த படம் நல்லா பெஸ்ட்டாக எழுதுங்க. ஸோ முக்கியமாக முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள். ஆமாம், இன்னைக்கு 75 அப்பாவுக்கு வயசாகுது. இன்னைக்கு முதல் அவரை பாட்டு போட்டது வந்து ஐ திங்க் அவருக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இந்த படம் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் பொறுப்பல்ல, அப்பா சார்பில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். அண்ட் சேம் டைம் இந்த படத்தில் வந்து கிரேட் சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அந்த பாட்டு இன்னைக்கு போடல, அது வந்து கிளைமேக்ஸ் சாங்னால கொஞ்சம் அதில் நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் என்னோட தம்பி ஜெய் ஹீரோ அவர்கள் பாடியிருக்காங்க, அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அந்த சைந்தவி மேம் பாடியிருக்காங்க, அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. எல்லா பாடலுக்கும் கருணாகரன் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எழுதியிருக்காரு ஆக்சுவலாக. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. என் கூட வந்திருக்கேன் என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் ஐயாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் இந்த ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்கேன் எங்கள் பிஆர்ஓ நிக்கில் சாருக்கு, அவங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட நண்பர் சுமையா பார்த்தேன், அவங்களுக்கு பலத்த கரகோஷம் கூட ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லார பத்தியும் பேசினாரு, அவரை பத்தி அவர் வந்து எதுவும் சொல்லலை, இந்த படத்துக்காக அவர் பண்ணதை வந்து எதுவும் சொல்லலை. அதுதான் வந்து நம்மளுடைய இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் எல்லாரையுமே வந்து முன்னிறுத்தி தான் வந்து எப்பவுமே இருப்பார். தேங்க்யூ ஸோ மச். நீங்க பேசாதீங்க, படம் பேசும், மக்கள் பேசுவாங்க இந்த படத்தை பற்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர் தான் வந்து பேச இருக்காரு. தன்னுடைய முதல் படம் மூலமாக ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொடுத்துட்டு தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு இயக்குனர் அவருன்னு சொல்லலாம். இன்னும் கூட வந்து நிறைய பேர் ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா படம் வந்து பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக தூங்கா நகரம் படத்தை வந்து எடுத்து பார்ப்பாங்க முதல் ஆளாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த வந்து தன்னுடைய முதல் படத்தில் அவர் வந்து கொடுத்தாரு. தொடர்ந்து நிறைய படங்கள், அதுக்கப்புறம் பண்ண படங்களில் வந்து ஒரு ஸ்டைலிஷான அந்த கேங்ஸ்டர் ட்ராமாவும் அந்த சஸ்பென்ஸான ஸ்டோரி, ஆக்ஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்டைலாக வந்து சார் கொண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது. எல்லாமே வெற்றி படங்களாகவும் அமைஞ்சது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ராஜாவாக போகிறேன், சிகரம் தொட, இந்த படத்துலலாம் ஸ்டன் சீக்வன்ஸ், அந்த விஷயங்கள்லாம் சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி சூப்பரான படம் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் சார் வந்து நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு மிக சிறந்த நடிகராகவும் வந்து வலம் வரத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். இயக்குனர் நடிகர் திரு கௌரவ் நாராயணன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அன்பு உள்ளங்களுக்கு காலை வணக்கம். ப்ரெஸ் மீடியா பீப்புள், மேடையில் அமர்ந்திருக்கும் என் சொந்தங்களுக்கும் காலை வணக்கம். முதல்ல பாக்யராஜ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி முதல்ல சொல்லணும். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மட்டும் இல்லை சார், இந்த வருஷம் நேஷனல் அவார்டு ஜூரியா சவுத்துலேருந்து நான் போயிருந்தேன், நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி. நேஷனல் அவார்டு ஜூரி சார் இந்த வருஷம் யங்கஸ்ட் ஜூரி, அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அங்கே வந்து பார்க்கிங் படத்துக்கு வந்து திரைக்கதைக்கு வந்து பெஸ்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10 நாளாக வந்து இன்னொரு படம் அதில் பார்க்கிங். ஸோ அதில் அந்த காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கும்போது உங்களோட ஒவ்வொரு படமும் உங்களோட ஒவ்வொரு திரைக்கதையும் தான் எனக்கு உந்துகோலாக இருந்துச்சு அந்த படத்தை கொடுக்கறதுக்கு உண்டான மிக மெயினான காரணமாகவே இருந்துச்சு. ஸோ நான் அவங்ககிட்ட அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பாக்யராஜ் சாரை தெரியும். அப்போது அந்த மாதிரி சொல்லி தான் இன்னைக்கு திரைக்கதை அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு தான், தமிழகம் தான் திரைக்கதைக்கு சிறந்தது. இத்தனை வருஷமாக கொடுக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்கு திரைக்கதைக்கு, பார்க்கிங்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடும் போது எனக்கு பாக்யராஜ் சார் வந்து
அங்கே மறைமுகமாக என் கூட நின்னாரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். முதல்ல அடுத்து தலைவர் எம்எல்ஏ வந்திருக்காரு நம்ம விருகம்பாக்கம். இதுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். ப்ளஸ் இன்னைக்கு இருக்க ஒரு எந்தவித கட்சி பாகுபாடுமின்றி, நீ டிஎம்கேவாரு, ஏடிஎம்கேவாரு, காங்கிரஸாரு, பிஜேபியார், எதுனாலும் என்னோட நம்பர் இது. எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் அத்தனை மணிக்கு நானுன்னு இல்லை, யாராக இருந்தாலும் ஓடி வந்து முதல்ல நின்று விருகம்பாக்கம் தொகுதிக்கு அவ்வளவு அருமையான வேலைகள் செய்து கொண்டிருக்கும் என் நண்பர் பிரபாகராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி சார், உங்கள் பணி தொடரணும். அடுத்ததாக நான் மேஜரா ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் சாரை பற்றி சொல்லணும். இந்த படம் தயாரித்தது ஒரு விகம் அப்படின்னா, ஒரு மனிதன் தான் அப்பா அம்மாவை நேசிக்கிறவன் தோக்கவே மாட்டாங்க. முதல்ல அவங்க அப்பா ஃபோட்டோவை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு வந்தோடனே சொன்னார், 5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் காலமானான்னு சொன்னார். அப்பா மேலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கார் சார். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி அடைய உங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு நேரையே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ நான் ரொம்ப அப்பா சென்டிமெண்ட்டான ஆள், அதனால எனக்கு அது ரொம்ப டக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முதல்ல ஒரு மனுஷனாக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க, முதல்ல ஒரு மகனாக ஜெயிச்சிட்டீங்க, ப்ரொடியூசராக கன்ஃபார்மாக ஜெயிப்பீங்க சார். அடுத்து இந்த விழாவோட நாயகன் ஜெயிக்கிறோம் சார். முதல்ல இந்த நெகட்டிவ் இருக்கவே கூடாதுன்னு என் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, தூங்கா நகரம், சிகரம் தொடு, இப்படை வெல்லும், அட்லீஸ்ட் டைட்டில்லையே நம்ம வந்து பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துருவோம்னு நினைக்கிற ஆள் நான். ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையுமே பாசிட்டிவிட்டியாக வைப்பார். நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்ததே பெரிய பாசிட்டிவ் சார். ஸோ நல்ல பெப்பியான சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது. விஷுவலைசேஷன் இஸ் வெரி குட். கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. எடிட்டருக்கு வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த டீமில் நிக்கில் திடீர்னு காண போயிட்டார், எங்கே இருக்காரு? ஓகே, என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நிக்கில வந்து 15 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாத ஒரே ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் தாங்க. அவர் அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஆகிடுன்னு நினைக்கிறேங்க. எழுதிக்கோங்க, 15-20 வருஷமா காஸ்டியூம் மாற்றாத ஒரே பிஆர்ஓ இந்த படம் தான். ஏன்னா நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க, அதனால அவர் காஸ்டியூம் மாற்றுறதுக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கலைமாமணி வாங்கியிருக்காரு, அவருக்கும் என் வாழ்த்துக்கள். அடுத்ததா ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி மெயினாக பேசி ஆகணும். ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு இப்போ எல்லா பேருமே உட்காந்துருக்கீங்க, சொந்தக்காரங்க வருவாங்க வீட்டில். இன்விடேஷன் கொடுக்க எத்தனை பேர் வருவாங்க? ஒரு 2, ஒரு 3, அதிகபட்சம் 4. நேற்று என் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தாங்க, முந்தானத்து 8-9 பேருங்க. என் ஒய்ஃபே திணறிட்டாங்க. ஏங்க இன்விடேஷன் தானே கொடுக்க வரேன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க என்கிட்ட. அது எங்கே உங்களுக்கு எதிர் வச்சுச்சுன்னா, இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு மீட்டிங், நான் க்ரீன் பார்க் போயிட்டேன். 10:30 மணிக்கு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி 9 பேர் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. மகனை என்ன நடந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நீ போயிடணும் அப்படின்னாங்க. அந்த 9 பேருக்கு நன்றி. ஸோ ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக, ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக வந்து அன்னைக்கு தே மேட் மை டே. தேங்க்யூ ஃபார் ஆல் த 9 people who came home. அது அடுத்து வந்து இயக்குனரை பற்றி சொல்லணும். இயக்குனருக்கு இது 2வது படம் சொன்னாங்க, முதல் படம் நடிக்கிறாரு, வாழ்த்துக்கள். முதல் படத்திலே முடிச்சு விட்டுறாதீங்க, இது விஜய், சிம்பு இப்படிலாம் சொல்லி முடிச்சு விட்டுறாதீங்க, வரட்டும் மெதுவாக. ஆதவன் அவர்களே தெரியும் உங்களை பற்றி. அதான் சொல்லுவேன், இவரோட பையன் இல்லையா, கரெக்டாக இருக்கான். மேடைக்கு வந்தோடனே அழுகையை நிப்பாட்டிட்டான், கீழே போனோடனே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்பயே வந்து ஒரு ஹீரோ வீட்டில் உருவாக்கிட்டு இருக்காரு. ஃபோட்டோக்குன்னு அழுக மாட்டேங்கிறான், கீழே போய் உட்காந்தோன்னா அழுகிறான். ஸோ அவனையும் டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆக்கிடுங்க. ஓ பண்ணிட்டான் பார்த்தீங்களா, வெளியே வருது பாருங்க, கேமியோ பண்ணியிருக்கானா. வாழ்த்துக்கள் அந்த குட்டி ஸ்டாருக்கும். ஏன்னா எப்பவுமே சொல்லுவேன், ஒரு இயக்குனருக்கு வந்து ஒரு மிக மிஞ்சிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா அந்த தூங்கா நகரத்துலையும் இயக்கிக்கிட்டே நானும் நடித்தேன், வேறு வழி இல்லாமல். அதே மாதிரி தான் இவர் வேறு வழி இல்லாமல் நடிச்சிருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் இவர் பிளான் பண்ணியே நடிச்சிருக்காரு, அதில் பார்த்துட்டேன். ஏன்னா இங்கே இவர் வந்து டைரக்டாக டெல்லி பாட்டிலே வந்து தமிழ்நாடுலாம் தேவையில்லை, டெல்லி பாலிடிக்ஸ் இவர். அம்பானிக்கே வந்து நாங்கள் வந்து கடன் கொடுப்போன்ட்டாரு,
இல்லை அதுதான் சொல்கிறேன், டெல்லிக்கு போனால் கூட பிரச்சனை இல்லைங்க, இங்கே வந்தால் தாங்க பிரச்சனை. ஸோ அதனால் வந்து கீர்த்தீஸ்வரனுக்கும் கார்த்திக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும், எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இந்த படம் ஜெயிக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். இந்த ஸ்கேம் பற்றி வந்து நார்மலாக படம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் சிகரம் தொடுவை பற்றி முதல்ல ஏடிஎம் ஸ்கேம் பற்றி எடுத்தேன் நான். அப்போ தான் ஏடிஎம் ஸ்கேம் வந்துட்டு இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, ஒரு விசிட்டிங் கார்டு, எல்லாருமே கையில் விசிட்டிங் கார்டு வச்சுருப்பீங்க. ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு ஒரு ஆள் 70 லட்சம் ரூபாய் ஸ்கேம் பண்ணியிருக்கானா நம்ப முடியுமா உங்களால்? ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு 70 லட்சம் ரூபாய் ஒருத்தன் ஸ்கேம் பண்ணியிருக்கான். அவன் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் சிகரம் தொடு படம் எடுக்கிறதுக்கே. இதை பார்த்துட்டு என்னடா ரொம்ப புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்னோட போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி, டைரக்டர்னு சொன்னோம்னா மீட் பண்ண மாட்டாங்க ஜெயிலுக்குள்ள, அவன் வந்து புழல் ஜெயிலில் இருக்கான். சரின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் மாதிரி போய் அவன்கிட்ட டெய்லி பேசி காலையில் எந்திரிச்சோடனே ஜெயிலுக்கு போயிடுவேன் நான். என் ஒய்ஃப்ட்ட ஜெயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போவேன் நான். போய் ஜெயிலுக்கு போய் அவனை மீட் பண்ணி எப்படா அடித்தான் இந்த 70 லட்சம் ரூபாய் இந்த ஒரே ஒரு விசிட்டிங் கார்டை வச்சு, அது விசிட்டிங் கார்டை வச்சு அடிச்சுட்டு 70 லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தானில் வீடு கட்டியிருக்கான். அவன் ராஜஸ்தான்காரன், மார்பிள்லே கட்டியிருக்கான் அட்டகாசமாக. நான் அந்த வீட்டும் போய் பார்த்துட்டு அங்கேருந்து அவன் புழல் ஜெயிலில் இருக்கான்னு சொல்லி போய் பேசினா அவன் சொல்கிறாங்க, உங்களோட விசிட்டிங் கார்டு சைஸும் நீங்கள் வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு சைஸும் ஒன்று. நான் சொல்கிறான், அதே மாதிரி விசிட்டிங் கார்டு ஏடிஎம் கார்டு இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஏடிஎம் கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளாக் கலர் சிப்பு மட்டும் ஒட்டியிருப்பான். அதில் தான் நம்மளோட நம்பர் இருக்கும், நம்மளோட எல்லாமே இருக்கும். ஸோ இது தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அவன் வந்து ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த நேம் ஆஃப் த பேங்க், அந்த பேங்க்கில் வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த பேங்க் நேமை நான் போட்டதுனால என் மேலே 6 கேஸ் வேறு போட்டாங்க, அது வேறு பிரச்சனை. ஸோ அதனால் அவன் வந்து சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். எவ்வளவு அட்டகாசமாக ஒவ்வொருத்தவங்களையும் கார்டு வச்சுருக்கோம், ஒவ்வொருத்தவங்களையும் அந்த பிளாக் கலர் பின் இருக்குது. அதை எவ்வளவு ஈஸியாக எடுக்கலாம், எவ்வளவு ஈஸியாக பணத்தை கொள்ளையடிக்கலாம். சம்பாதிக்கிறது மட்டும்தான் கஷ்டம், செலவு பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை திருடுறது அதை விட ஈஸி. ஆனால் அதுக்கு பிரெயின் இருக்கணும். அந்த பிரெயின் அவன் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணியிருந்தானா இந்நேரம் அவன் பெரிய ஆளாக இருந்திருப்பான். அப்போ அதே மாதிரி தான் நீங்களும் நிறைய ஸ்கேம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல வரல, ஸ்கேமெல்லாம் வந்து அவர் படிச்சிருக்கீங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரிசர்ச் கரெக்டான ரிசர்ச்சாக மக்களுக்கு பிடிச்ச ரிசல்ட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக மக்கள் கொண்டாடுவாங்க. அண்ட் தென் இன்னைக்கு பெரிய படம் சின்ன படம் எதுவுமே கிடையாது. மக்கள் தேட்டருக்கு வந்து பார்த்தா அது பெரிய படம், மக்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலைன்னா அது சின்ன படம், அவ்வளோதான் என்னைய பொறுத்தளவு. ஏன்னா நானும் தூங்கா நகரம் எடுக்கும்போது அதில் எந்த ஹீரோவும் கிடையாது. சிகரம் தொடு எடுக்கும்போது கும்கி அப்போ தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்படை வெல்லும் பண்ணும்போது உதயநிதி பிரதர் தான். எந்த ஹீரோவை நம்பியுமே வந்து எந்த இயக்குனருமே படம் எடுக்கக்கூடாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். பிகாஸ் த கண்டென்ட் இஸ் த ஹீரோ. அந்த கண்டென்ட்டை நம்பி தான் இன்னைக்கு பாக்யராஜ் சார் இத்தனை வருஷமா இங்கே கிங்காக உட்காந்துருக்காரு. ஸோ கண்டென்ட் நெவர் ஃபெயில்ஸ். அண்ட் உங்கள் படம் நான் பார்க்கல, ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். இஃப் த கண்டென்ட் ட்ரெய்லரில் இருந்த மாதிரியே 14 ரீல் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த படம் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. மீடியா பீப்புள் நல்ல படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இங்கே நல்ல படம் நம்ம தான் கொடுக்கறதுக்கு தவறுறோம். ஒவ்வொரு மீடியாவுமே படம் பார்க்க வர்ற ஒவ்வொரு ஆடியன்ஸும் நான் வந்து 2.5 மணி நேரம் என் டயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு வர்றது கிடையாது. படம் எடுக்கிற ஒவ்வொரு ப்ரொடியூசரும் நான் நல்ல படம் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறோம். படம் பண்ணுற இயக்குனரும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி தான் மீடியா பீப்புளும் அவங்க டயத்தை செலவு பண்ணி 2.5 மணி நேரம் படம் பார்க்க வரும்போது ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தே டேக் இட் டு த ஸ்கேல் ஆஃப் த ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன், பினக்கிள் ஆஃப் ஹைட்னு சொல்லுவேன். அந்த இதுக்குள்ள கொண்டு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என் 3 படத்தையும் கொண்டாடினது போல் இந்த படத்தையும் அவங்க கொண்டாடுவாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் இந்த டீம் பெருசாக ஜெயிக்கும்னு நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா நிர்வாகம் பொறுப்புள்ள படக்குழுவினரை வாழ்த்த வருகை தந்திருக்கும் விருகம்பாக்கம் தொகுதியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கும் மக்களோடு மக்களாக இணைந்து செயல்படும் மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு AMV பிரபாகர் ராஜா அவர்களை உரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறோம்.
இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கூடிய உண்மையிலே அண்ணன் கௌரவ சொல்வது போல தமிழ்நாட்டில் பல்வேறு பெருமையின் அடையாளங்கள் இருந்தாலும் திரைக்கதையின் பெருமையின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிற அருமையாக அண்ணன் பாக்கியராஜ் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற டைரக்டர் கௌரவ் அவர்களே, தன்னோட தந்தைக்கு இன்று பிறந்த நாள் இருந்தாலும் இந்த நிகழ்வில் வந்து பங்கெடுத்து மிகுந்த சிறப்போடு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்க அருமை சகோதரர் குடும்ப நண்பர் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவ் அவர்களே, இந்த படத்தினுடைய கதாநாயகர்கள், இந்த படத்துக்காக உழைத்த டெக்னீஷியன்ஸ், எடிட்டர், கேமராமேன், டைரக்டர், முக்கியமாக இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மக்கள் மத்தியில் எடுத்து சென்ற இதனுடைய ஊடக நண்பர்களே, யூடியூபர்லேயே உங்கள் அத்தனை பேருக்கும் தொகுதியின் சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கு எந்த தொடர்பும் இருக்காது. டோட்டலாக ஆடான ஒரு பர்சனாக இந்த மேடையில் அந்த தொகுதி பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க எங்கள் நண்பர்களால் இங்கே வர வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு என்னோடய கட்சியின் அடையாளம் எனக்கு ஒரு சிறப்பு. ஏன் அப்படின்னா, மறைந்த தலைவர் ஐயா கலைஞராக இருந்தாலும் சரி, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி துணை முதலமைச்சர் நடிகர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இருந்தாலும் சரி, எல்லாமே திரைத்துறையில் வந்து தான் இன்றைக்கி அரசியல் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆக அந்த கட்சியிலிருந்து வந்த ஒரு பிரதிநிதினால இந்த மேடையில் இருக்கக்கூடிய தகுதியை எனக்கு தலைவர் கொடுத்துருக்குறாங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்வேறு ஐயா பாக்கியராஜா இருக்காங்க. அவங்க காலத்திலலாம் படங்கள் வந்து வருஷக்கணக்கில் ஓடும். இன்றைக்கெல்லாம் படம் ஒரு 10 நாள் ஒரு வாரம் ஓடினாலே மெகா ஹிட்டு, 3 நாள் ஒரு வாரம் 3 நாள் ஓடினாலே மெகா ஹிட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி கால சூழல் மாறிடுச்சு. இன்றைக்கி இந்த ஒரு இன்றைக்கி படங்கள் எடுக்கிறாங்க, பல படங்கள் வரக்கூடிய படங்கள் ஏதோ கதையும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். ஏன்னா இன்றைக்கி சினிமா நடிகர்களை பார்த்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் தன்னை அந்த வழியில் நடத்திக்கிறான். பார்த்துருப்பீங்க, இப்போ முன்னாடி வந்து ஒரு புகை பிடிக்கும் போது கீழே போடுறாங்க, இப்போ அந்த இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. காரணம், இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களுக்கான ஒரு தலைவனாக ஒரு அடையாளமாக நடிகர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லா படங்களும் கருத்துள்ள படங்களாக வருகிறதா என்று இல்லை. ஆனால் ஒரு காலத்துக்கு ஏற்ப ஒரு சிறப்பான படைப்பை நீங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. குறிப்பாக நிர்வாக பொறுப்பில் ஸ்கேம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கு, ஸ்கேமுக்காக கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக அதுதான் உங்களோட கண்டென்ட். இன்னைக்கு ஸ்கேம் எதில் இல்லைன்னா எல்லாத்துலேயுமே இருக்குது. ஒரு காலத்தில் நினச்சிப்போம் ஸ்கேம்னா வெறும் அதிகாரிகளும் அரசியல்வாதி தான் பண்ணுறது ஸ்கேம்னு நினச்சிப்போம். கிடையாது, நம்ம வாங்குகிற சோப்பு பிஸ்கெட்லேருந்து எல்லாத்துலேயும் ஸ்கேம் இருக்குது. ஆனால் இதில் யார் ஏமாறணும் அப்படின்னா, அதிகம் படித்தவன் வெளிப்பாக இருக்கிறவங்க இதில் மீண்டும் மீண்டும் ஏமாறுறோம். அதற்கு என்ன அடிப்படை காரணம்னா நம்மளுடைய ஆசை பேராசை தான். சொன்னாங்க இந்த 50,000 போட்டால் 3 லட்சம் வந்துருமா, எப்படி வரும்? வாய்ப்பே கிடையாது. நான் என்னோடய சட்டமன்ற உறுப்பினராக நிறைய பேர் என்கிட்ட வருவாங்க, இந்த மாதிரி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தோம், மாதம் 3 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி வாங்கினாங்க, 1 கோடி ரூபா போட்டோம், இப்படி நிறைய பேர் வருவாங்க. நம்மகிட்டே கொடுப்பாங்க, நான் கமிஷன்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவேன், அந்த கம்பெனிகிட்ட ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்வேன். சரி, அதில் மட்டும்தான் ஸ்கேம் இருக்குன்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு துணி துவைக்கிற பவுடர் வாங்கணும்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டுக்கு தேவையே மாதம் 1 கிலோ தான் இருக்கும். 1 கிலோ வாங்கினா 2 கிலோ ஃப்ரீ, 1 கிலோ வாங்கினா 3 கிலோ ஃப்ரீ, அந்த மாதிரி போட்டிருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 3 கிலோ பவுடர் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். அந்த பவுடரு கொஞ்சம் நாளாக கெட்டு போய் மீண்டும் குப்பையில் தான் போட்டிருப்போம். இப்போ எது நமக்கு தேவை, வாழ்க்கையை வந்து ஒரு அளவான வாழ்க்கையாக எது வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நம்ம தடுக்க முடியும். அரசாங்கம் மட்டுமே நினச்சா செய்ய முடியாது. ஆகவே ஒரு கருத்துள்ள படத்தை இங்கே தந்திருக்கிறீர்கள். மக்கள் எல்லாம், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக எல்லாத்துலேயும் விவரமானவங்க விழிப்பானவங்க தான். இந்த கதையையும் சிறப்பாக மக்கள் கொடுத்துருக்கிறார்கள். ஸ்கேம் படத்தை பார்த்து இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாநிலம் சிக்காமல் இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு, ஒரு படம் எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஒரு கருத்துள்ள படத்தை ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாம் சேர்ந்து எடுத்திருக்கிறீங்க. இந்த படத்துக்கு எல்லா வகையிலும் இறைவனும் இயற்கையும் வெற்றிக்காக உழைத்த அத்தனை பேருக்கும் இந்த படம் மிகுந்த வெற்றி அடைய தொகுதியின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். அடுத்ததான் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கவருக்கு தான் வந்து இப்போ பேச வர இருக்காரு. என்னன்னா, அவர் பேசுறதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டாங்கன்ற மாதிரி தான் ஆதவன் அவர்கள் வந்து விஜய் அப்படின்னு சொன்னதும், இமான் அண்ணாச்சி அவர்கள் வந்து சிம்பு அப்படின்னு சொன்னதும், அடுத்து என்ன பேச போகிறோம் அப்படின்ற ஒரு தயக்கத்தில் இருக்காரு. ஆனால் பேச்சில் மட்டும்தான் தயக்கம். நம்ம வந்து ட்ரெய்லரும் பாடல்களும் பாட்டாச்சு. அவருடைய இயக்கமும் சரி, நடிப்பும் சரி, நடனமும் சரி, வசனங்களும் சரி, எல்லாமே வந்து அனல் பறக்கக்கூடிய வகையில் தான் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ முதல் படம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது, நல்ல அனுபவம் மிக்கவர் வந்து படம் எடுக்கக்கூடிய அந்த அளவில் தான் வந்து நமக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ நிர்வாகம் பொறுப்பல்ல படத்துடைய சூப்பர் ஹீரோ அண்ட் படத்துடைய இயக்குனர் திரு கார்த்தீஸ்வரன் எஸ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நமசிவாய. நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியல, ஒரே பதட்டமாக இருக்குது. எல்லாம் புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி எல்லா ஜாமவான்களும் பேசிட்டாங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்களே சொல்லிட்டாங்க.
முதல்ல எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே தட்டாமல் வந்து நம்ம சீஃப் கெஸ்ட், நம்ம இயக்குனர் இமயம் பாக்யராஜ் சார், அப்புறம் நம்ம எம்எல்ஏ பிரபாகர் ராஜா சார், கௌரவ் சார் அண்ட் சௌடாமணி மேம், அண்ட் நம்ம டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர், நம்ம கிங் ஆஃப் குத்து ஸ்ரீகாந்த் தேவா சார், ஆதவன் அண்ணா, விஜயெல்லாம் வேணாம் அண்ணன். அப்புறம் நம்ம கூட்டணி தட்டாமல் வந்த இமான் அண்ணாச்சி, பிளாக் பாண்டி சார், நம்ம டான்ஸ் மாஸ்டர், நம்ம லிரிசிஸ்ட் கருணாகரன், என் டார்ச்சர் எல்லாம் தாங்கி இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொடியூஸ் பண்ண ராதாகிருஷ்ணன் சார், கூட உப ப்ரொடியூசர் புவனேஸ்வரன் சார், ஜோதிலட்சுமி மேம், ஷாஜு, அவங்களால பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கேன். நான் பண்ணாத டார்ச்சரே இல்லை இந்த படத்தில். இது வேணும் இது வேணும் இது வேணும், ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறம் இது வேணும்னு சொல்லும் போது அப்படியே அவர் ராணா சொன்ன மாதிரி தான், அப்படியே ஒரு லுக்கு பார்ப்பார், சரி அப்படின்னு வந்துடுவார். அதுக்கு ஒரு பெரிய இது வேணும், பெரிய மனசு வேணும். அதெல்லாம் நான் கேட்கும் போது குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண வச்சதுக்காக எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் மிருத்துலா, மீனா, அர்ஜுன், கோதை சந்தானம், அம்மன்புரம் சரவணன் அண்ணன், அப்புறம் சாரிண்ணே கொஞ்சம் இதில் மறந்துட்டேன், சாரி மன்னிச்சிருங்கண்ணே. அவர் சூப்பராக ரோல் பண்ணியிருக்காரு, பட் ஏதோ ஒரு டென்ஷனில் ஒரு ஸ்டேஜில் கூட மறந்துட்டேன் அண்ணா, மன்னிச்சிருங்கண்ணே, சாரிண்ணே. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஏன் நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு வரும்போது எம்எல்ஏ சார் சொன்ன மாதிரி தான், எல்லாருமே இந்த வாழ்க்கையில் இங்கே அரங்கத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கேமில் கண்டிப்பாக மாட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இந்த படம் எடுத்து நான் சில பேருக்கு போட்டு காட்டும் போதும் அப்போ தான் சொல்கிறாங்களே, நானும் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன், நானும் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன். தெரிஞ்சே எப்படி ஏமாறுறீங்கன்னு எனக்கு சீரியஸாக புரியல. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பேட்டர்னில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு. அதையும் பார்த்துட்டோம், அது அப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஏமாறுறாங்க. அதுவும் ஏமாற்றணும் அப்படி இல்லை, ஒரு பேட்டர்னில் வந்து உஷாராயிட்டாங்கன்னா அவன் அடுத்த பேட்டர்ன், அது அடுத்த பேட்டர்ன். இந்த படம் இப்போ நிர்வாகம் பொறுப்பல்லன்னு ஒரு ஸ்கேம் படம் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்தால் ஒரு 10 பார்ட் எடுக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்சதை ஒரு 4 ஸ்கேமை வந்து இந்த படத்துக்குள்ளே ஒரு எங்கேஜிங்காக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். அண்ட் டிஓபி நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு மேலே பெட்டர்மெண்ட்டாக பண்ணி கொடுக்குறதில்ல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. தேங்க்யூ ராஜேஷ். ஏன்னா அவரையும் கூப்பிட்டுட்டு ஊராக நான் கண்ட்ரியாக காஷ்மீருக்குன்னு கூப்பிட்டு போயிட்டு அவர் வாங்க நீங்கள் தான் மெயின், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மிருத்துலா கூட வந்து ரொமான்ஸ் பண்ணதோட நான் அவர் கூட தான் அதிகமாக ரொமான்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அவருக்கு இருக்கிற ரொமான்ஸ் தான் இந்த நீங்கள் பார்த்த விஷுவலில் வந்துச்சு. அப்புறம் எடிட்டர் சார், எப்போவுமே நாங்கள் 2 பேரும் நைட்டில் தான் ஒர்க் பண்ணுவோம். நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து விடிய அவரை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கேன். என்ன சார் கரெக்டு தானே? அவர் சொன்னால் பேச மாட்டேன்ட்டார், அதெல்லாம் அவர் கூப்பிடல. அப்புறம் அவர் கூப்பிடலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நம்ம சவுண்ட் டிசைனர் கோ ப்ரொடியூசர் ஷாஜு, ஒரு பக்கம் மியூசிக் ஒரு பக்கம் சவுண்ட், ஒரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு விஷுவல் வரணும். ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட கன்வே ஆகணுன்றதை சூப்பராக பண்ணி அதை வந்து நீங்கள் எல்லாம் கேட்குற மாதிரி பண்ண ஷாஜுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மியூசிக் டைரக்டர் ஸ்ரீகாந்த் தேவா அண்ணன், இந்த விழாவோட நாயகன். நான் ஒரு படம் என்னோடய விஷுவல் மேக்கிங் ஒரு 50% இருந்தால் 50% ஒரு 30% வச்சுங்க, மீதி 70% அவரோட மியூசிக்கால் தான் இந்த படம் தூக்கி நிற்குது. ஏன்னா நானே நான் வந்து ஒரு மைண்டில் ஒரு மியூசிக் இந்த பேட்டர்னில் இருக்கலாம்னு சொல்லி ஒரு மைண்டில் வந்து நான் வந்து பண்ணியிருப்பேன். பட் அது அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக ஒன்று பண்ணியிருப்பார். அது வந்து இன்னும் ஒரு பூஸ்ட், ஒரு பூம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் சாங்கை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், அந்த ட்ரெய்லரோட இது பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ட்ரெய்லர் வந்து நான் கட் பண்ணிவிட்டு கொடுத்து அது மியூசிக் பண்ணது தான். பட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கட்டுக்கு மியூசிக் இருக்கும். அதெல்லாம் வந்து பிரில்லியன்சியில் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த நான் கூப்பிட்ட உடனே வந்து பாடி கொடுத்த ஆக்டர் ஜெய் அண்ணன், தேவா சார், இன்றைக்கி அவருக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தேவா சார். சார் என்னோடய விஷஸ் கன்வே பண்ணுறேங்க, சாரி அவர்கிட்ட நேரில் சொல்ல முடியல. அண்ட் சைந்தவி மேம், சித்ரா மேம், எல்லாருக்குமே இந்த இடத்துல என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். லிரிசிஸ்ட்டுக்கும் நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் கொஞ்சம் அவர் ஒரு 4 பாட்டு கொடுத்தா 4 இல்லை இன்னொன்று கொடுத்தா இல்லை இன்னொன்று அப்படின்னு சொல்லி பெட்டர்மெண்ட் பண்ணி வந்தது தான். அந்த டெல்லி மேட்டர்லாம் சார் கௌரவ் சார் அவரு போட்டது, நம்மளுக்கு தெரியாது. அவர் கொடுத்தாரு, நான் ஓகே தான் பண்ணேன், அவ்வளோதான். அது அவரோட கற்பனை. அவர் தான் எது இது பொலிட்டிக்கலாக போகிறான்றாரு, அவர் தான் பார்த்துங்க பிடிச்சி விட்டுருங்க. அண்டு ஹீரோ கம் டைரக்டர் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து இப்போ நிறைய பேர் பண்ணலாம். பட் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சார் பாக்யராஜ் சார் தான். அவர்
ஹீரோவாக பண்ணி டைரெக்டாக பண்ண முடியுன்ற கொடுத்த நம்பிக்கையில் தான் இந்த விஷயத்தை நாங்கள் எடுத்திருக்கோம். கௌரவ சார் சொன்ன மாதிரி கண்டென்ட் தான் கிங், அவருமே ஒரு ஹீரோ டைரக்டர் தான். ஸோ இவங்களாம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட், ஓகே நம்மளே பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே, நம்மளால் என்ன ஒரு ஹீரோனா என்ன வேணும், நடிக்க தெரியணும் மெயினாக, நம்மளுக்கு நடிக்க வரும். சரி, அப்பப்போ கொஞ்சம் டான்ஸும் வரும். எல்லோரும் டான்ஸை பாராட்டினீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணா விஜய் மாதிரிலாம் வராதுண்ணே, நம்மளுக்கு லைட்டாக அது விஜய் சார் சிம்பு சார் மாதிரிலாம் இல்லை. நம்ம ஆமாம், நீங்கள் வேணால் பலகுரல் மன்னன் யாரை மாதிரி வேணால் டக்குன்னு மாறிடுவீங்க, நம்மளால் அப்படி முடியாது இல்லைண்ணே. அதனால் நன்றி நன்றி. ஆதவன் சார் நானும் அடித்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்ச லூட்டிலாம் பயங்கரம். இன்னும் மேக்கிங் வீடியோஸ் நிறைய இருக்குது, நாங்கள் அடுத்து விட்டுரும் பாருங்கள். அவர் இருந்தால் செட்டே கலகலன்னு இருக்கும். அது இப்போ இந்த மேடையை ஒரு 15 நிமிஷம் உங்களை அப்படியே ஒரு கண்ட்ரோல் வச்சுருந்தார் இல்லையா, அந்த மாதிரி செட்டில் இருக்க எல்லாருமே அவர் ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. அவர் வந்தாலேச்சா அன்றைக்கி அவர் ஷூட் இல்லைன்னா நானே ஃபீல் பண்ணுவச்சா, அண்ணன் தான் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஜாலியாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பிளாக் பண்ணி சார், இது ஒரு 4 ஸ்கேம்ன்றதால ஒரு ஸ்கேம்லேயே ஒரு லீட் மாதிரி வருவாங்க. அதில் பிளாக் பண்ணி சார் ஒரு படத்தோட ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸை ஒருத்தர் கேரி பண்ணி போக முடியும்னா அந்த மனுஷனால தான் முடியும். அவர் கேரி பண்ணி போயிருக்காரு. அது அந்த 10 நிமிஷம் பார்த்தவங்க இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது கேட்கும் போது எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ பிளாக் பண்ணினே. அப்புறம் இமான் நினச்சும் அவர் பண்ண போர்ஷன்னு படம் பார்த்தாங்க, அவர் போர்ஷனில் மட்டும்தான் விழுந்து இருச்சாங்க. அவங்க கூட நடித்த தவமணின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க, அவங்கள வந்திருக்காங்க, அவங்களும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்கு, ஏன்னா அவங்கள மேடையிலும் கூப்பிட முடியல. ஸோ அதான் இந்த படம் மொத்தமாக ஒரு பேக்கேஜாக ஒரு எங்கேஜாக இருக்கும். அப்புறம் நான் இன்னொருத்தருக்கு தேங்க்ஸ், அதாவது நன்றி கடன் எப்படின்னா சொல்லலாம். என்னோடய மனைவி சுகிர்தா அவர்கள் என்கிட்ட இருக்க படத்துக்கு போயிட்டு ஷூட்டிங் போயிட்டு இல்லை எடிட்டிங் இது போயிட்டு செம்ம ப்ரெஷரில் வர எல்லா ப்ரெஷரும் கொண்டு வந்து அவன் மேலே தான் கொட்டுவேன். இவ ஏன் சம்மந்தமே இல்லாமல் என்னை திட்டிகிட்டு இருக்கான்னு நிறைய தூரம் கேட்டிருக்கா. பட் எனக்கு வேறு எங்கேயும் முடியல, அங்கே தான் காட்டும் எல்லாத்தையும். பட் அவ்வளோ டார்ச்சரையும் பொறுத்துக்கிட்டு என்னை பேப்பர் பண்ணிக்கிட்டு என்னை மாதிரி ஒரு சைக்கோ கூடலாம் குடும்பத்தில் ரொம்ப தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் டார்ச்சர்ஸ் நிறைய வரும், பட் அதையும் பொறுத்துக்கொள்ளும், அவ்வளோதான். வேறு மிஸ் பண்ணிட்டேண்ணா? நிக்கலண்ணே. இவ்வளோ விஷயமா இவ்வளோ ஒரு அதான் சொன்னேன், ஒரு சின்ன படம் பெரிய படம்ன்ற மாதிரி இல்லாமல் எல்லா படத்துக்கும் ஒரே உழைப்பு போடுற ஒரு சூப்பரான ஒரு பிஆர் ஒன்று. இவ்வளோ பேரை வர வச்சு இவ்வளோ பேருக்கு ஆர்கனைஸ் பண்ணி என்னையும் ஒரு ஹீரோவாக ஆக்கி இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சுருக்காரு. அவருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த படக்குழுவினர் சார்பாக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. ரஜினி சார் இல்லை, கமல் சார் இல்லை. நீங்கள் எழுதுறது, நீங்கள் சொல்கிறது தான் மக்கள்கிட்ட போய் சேர்றது. நாங்கள் என்ன வேணால் சொல்லலாம், பட் நாங்கள் என்ன நீங்கள் சொல்லணும். பட் இந்த படத்தை பற்றி நான் ஏன் பேசலை அப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி படம் பேசட்டும், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படம் பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, மொத்தமாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச். தன் கதை மீதும் தன் மீதும் இருக்கும் நம்பிக்கையின் காரணமாக இப்போ நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்ற ஒரு சிறப்பான படத்தை நமக்காக கொடுத்து ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் பேசின கார்த்தீஸ்வரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்களும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். படம் வெற்றி அடையும். சக்சஸ் பார்ட்டி அப்படின்ட்டு பாடலை எங்கே போட்டீங்க, சக்சஸ் மீட்டும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம நடத்தலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததான் நீங்கள் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் பேச இருக்காரு. இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர்களுக்கு சார் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த முன்னோடியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே ஆசானாக இருக்காரு. எந்த வகையில் அப்படின்னா, திரைக்கதை அமைக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐயோ இது எப்படி அடுத்து கொண்டு போனது அப்படின்னும் பொழுது இப்போ கூட சாருடைய படங்கள் எடுத்து ரெஃபரன்ஸ் பார்க்கக்கூடிய இயக்குனர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு இயக்குனர்களே பல நேர்காணலில் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு சார் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இயக்குனர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுற எல்லாருக்குமே மிக சிறந்த ஆசானா இருக்கக்கூடியவர், இந்தியாவின் சிறந்த திரைக்கதை அமைப்பாளர் நம்மளுடைய இயக்குனர் திரு பாக்யராஜ் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இல்லை எவ்வளவு டைம் என்னன்னு தெரியலன்னா திடீர்னு லைட் ஆஃப் ஆகும்ட்டு ஒரு பயம்தான், வேற என்ன. பொதுவாக எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்ன மாதிரி மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் எல்லா புகழும் அவங்க சொல்ல வேண்டியது ரசிக பெருமக்களுக்கே அப்படின்னு தான் சொல்லணும்.
நான் அவங்க இல்லைன்னா இங்கே யாருமே இல்லை. ஏன் அவங்கள்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அவங்களும் பத்திரிகை மற்றும் அனைத்து டிவி ஊடக நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ரொடியூசர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண. அவர் என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். யார் என்னன்னு எனக்கு தெரியல. ப்ரொடியூசர்னு கூப்பிடும்போது தான் அவர் வந்து எந்திரிச்சு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்கார். ஒரு படம் எடுத்த ஒரு ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல். அது மட்டும் இல்லாமல் இதில் கோ ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க 8-9 பேர் நம்ம எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய கோ ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் சேர்ந்து இந்த படத்தை செஞ்சுருக்கும் போது அவங்களுக்கு வந்து பத்திரிகையாளர்களும் ரசிக பெருமக்களும் பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே கேட்டுக்கிறேன். விழா நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த சினிமாவில் ஆபத்தாந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க அப்பா அந்த பேர் எடுத்திருக்காரு. பெரிய ரஜினி சார் மாதிரி பெரிய ஆளுகளுக்கும் படம் பண்ணுவார். காசே இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டு இப்போ தான் சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தேவா சார் வந்து எதுவுமே பேசிக்காமல் கொடுக்கறத கொடுங்க, முடிஞ்சதை பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்லன்னு பண்ணுவார். அந்த வழியில் ஆபத்தாந்தவனா இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவா இருந்துட்டுருக்காரு. ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு திறமையாக பாடல்கள் பாடுறது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலேயும் வந்து உதவியாக இருக்கார். படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. அங்கங்கே சாங்கில் அங்கங்கே வந்திருக்காரு. சாங்கில் மட்டும் இல்லை, நீ கேரக்டர்லேயே வரலாம், வந்து நடிக்கலாம். ஸோ அவர் நான் இங்கே பேசும்போது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் பேசியதை வழிமொழிகிறேன்னு சொல்லிக்கலாம்னு நினச்சேன். என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஒருத்தர் விடாமல் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி எல்லாத்தையுமே பாராட்டி சொன்னார். ஸோ ஆதவன்லேருந்து அண்ணாச்சியிலேருந்து எல்லாரும் அவங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அவர் பாராட்டு சொல்லி, சாதாரண சின்ன ஆளுகளுக்கு கூட பாராட்டு சொல்லி சொன்னார். அதையே சொல்லிக்கலாம்னு நினச்சிருந்தேன். இப்போ இங்கே சினிமா ஆட்கள் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரபாகர் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டேன். என்னென்ன ஸ்கேம் பற்றி அவர் பேசினார். ஏன் சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம யாராவது இருக்காங்களா? வாங்காமல் இருக்க எத்தனை பேர் இருக்காங்க? இது நினைக்கும் போது இதே ஒரு ஸ்கேம் தானே. என்னன்னா அதுக்குள்ளே வந்து இப்போ எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகிட்டோம். அதுலேருந்து யாரும் ஒன்வே மாதிரி உள்ளே வந்து பூந்ததுக்கப்புறம் அதுலேருந்து யாருமே வெளியே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அதை பற்றி பேசினோம்னா தேர்தல் நேரத்தில் அதை பற்றி பேசினா ரொம்ப இதாக போகும். அதனால் அதை நான் விட்டுறேன். இந்த ஸ்கேம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டாங்களே, அதுக்கு என்னென்னா சாதாரண ஆளை விட அதை பண்ணுறவனுக்கு வரி மூளை நிறைய வேணும். சாதாரண ஆளுங்க அதனால் பண்ண முடியறதில்ல. இந்த சுமைக்கா முதல்ல ஆரம்பத்தில் பேசும்போது நல்ல ஒரு வாசகம் சொன்னாப்புல. என்னென்னா ஏமாறுறவங்க இருக்கிறதுனால ஏமாத்துறாங்களா, இல்லை ஏமாத்துறவங்க இருக்கிறதுனால ஏமாறுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாப்ப. அதுதான் உண்மை. ஏன்னா எல்லாரும் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி மூளை வேணும். அவங்க என்னென்னா நெகட்டிவில் போயிட்டாங்க. பாசிட்டிவில் போயிருந்தால் அவங்க வேறு மாதிரி வந்திருப்பாங்க. பாசிட்டிவில் போகல, நெகட்டிவில் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பாக்கியால் எல்லாம் எழுதும்போது இப்போ ஏதாவது கேள்வி பதில் எழுதும்போது ஒன்று எழுதினேன். இன்றைக்கி நான் அது வந்து ரொம்ப ரசிப்பேன். என்னென்னா ஒருத்தன் அப்போ தான் வர்றான் ஆஃபீஸுக்கு வந்தோடனே ஒரு மேனேஜரை வந்து பார்த்து, வணக்கம், இன்றைக்கி தான் புதுசாக வேலைக்கு சேர்றேன், அப்படியா, நல்லபடியாக பார்த்து செய்ய அப்படின்னாரு. செய்கிறேங்க, எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் போனால் யாருக்கிட்ட வேணாலும் பெட்டு கட்டி முட்டாள் ஆக்கிடுவேன். அது எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம். இப்போ விட்டவங்கள கூட ஒரு 2 நிமிஷத்தில் முட்டாள் ஆக்கிடுவேன். இப்படி நேருக்கு நேர் சொன்னால் கோபம் வருமில்ல, இல்லை என்ன நீ முட்டாள் ஆக்கிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ வந்துடுது. இல்லை நான் முட்டாள் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொன்னால், நான் சும்மா இல்லைங்க, நான் 50 ரூபா, நீங்கள் 100 ரூபா வாங்கிக்கலாம், நான் முட்டாள் ஆக்க முடியலன்னா 100 ரூபா கொடுத்துட்றேன், முட்டாள் ஆக்கிட்டால் நீங்கள் 50 ரூபா கொடுத்தா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினா அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு.
சரியா 100 ரூபாயை நான் பெட்டு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி எப்படி நீ 2 நிமிஷம் இந்த முட்டாளாக்கு பார்க்கலாம் அப்படின்னா உடனே அவன் சொன்னான், சார் உங்கள் வலது பக்கம் தான் தொடையில் ஒரு மச்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ தொடையில் அந்த இடத்துல ஒரு மீன் மச்சம் இருக்குது அப்படின்னா பணத்தை எடுத்து வை, முதல்ல பணத்தை டேபிள் எடுத்து வைன்னு சொல்லிட்டு மீன் மச்சம் உடனே பேண்ட்டை கழட்டிட்டு பாரியா முன்னாலேயும் பாரு பின்னாலேயும் பாருனாரு. தேங்க்ஸுங்கன்னு 100 ரூபா எடுத்து வச்சுட்டான். அப்புறம் உங்களால் எனக்கு 300 ரூபா லாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லை வந்துன்னுமே மேனேஜரை வந்து பேண்ட்டு கட்டி வைக்கிறேன் நான் அப்படின்னு வெளியே ஒரு 4 பேர்த்துக்கு பண்டைய கட்டிட்டு வந்தேன். இந்த ஜன்னல் வழியாக பார்த்துருக்காங்க பாருங்க, அதனால் உங்களுக்கு 100 ரூபா தான் எனக்கு செலவு, எனக்கு 300 ரூபா எனக்கு வசூல் அப்படின்னா. இதுக்கு அவன் எவ்வளோ ரூம் போட்டு யோசிச்சிருக்கான். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நினச்சி பார்த்தா ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்கும். இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எங்கே வெளியூருக்கு போனால் கூட இதில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது டெக்னிக்கலாக ஏமாத்துறதுங்கிறது. ஃபாரின் போயிருக்கிறோம் நான், அப்போ எங்களோட ஆர்டிஸ்ட் இறந்துட்டாங்க, மஞ்சுளா, விஜயகுமார் அவங்க ஒய்ஃப் மஞ்சுளா எங்கள் கூட வந்துருந்தது, பூர்ணிமா எல்லாருமே இருக்கேன். நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு 6-7 பேர் இருக்கிறோம். ஒரு ஏர்போர்ட்டில் வந்து நின்று இருக்கும்போது என்னமோ ஒன்று இது எடுக்கணும், பாஸ்போர்ட் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சுளா அவங்களுடைய பேக்கை ஓப்பன் பண்ணி சூட்கேஸ் இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து அந்த பாஸ்போர்ட் இதை எடுத்தாங்க. எடுத்து பணம்லாம் எடுத்துகிட்டு ரெடி பண்ண திடீர்னு பார்த்தா பேனம் பேனம் அப்படின்னு ஒரு சவுண்டு. எல்லோரும் ஷாக் ஆகிட்டோம். பேனம்னு ஒருத்தர் கத்துனா எல்லாரும் திரும்பி பார்க்குறான். ஒருத்தர் வயசான ஒருத்தர் பேனம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாம் கேட்கும்போது பேனம் ஏர்போர்ட்னா அப்புறம் யாரோ ஒருத்தர் திஸ் சைடு அப்படி இப்படின்னு எல்லாம் காமிச்சான். அப்புறம் நாங்கள்லாம் அந்த சைடுன்னு சொல்லி அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா மஞ்சுளா ஐயோ அப்படின்றது என்னென்ன அவங்க பேக் காணோம். அந்த பேனம்னு சவுண்டு கொடுத்தானே அவனுக்கும் டெக்னிக்கலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் அந்த சவுண்டு கொடுத்தா எல்லாரும் திரும்புவாங்க, அந்த நேரத்தில் நீ பார்த்துக்கோன்னா யார் இந்த மாதிரி பர்ஸில் நகை இதெல்லாம் வச்சுட்டு வர்றாங்களோ அதை டெக்னிக்கலாக உடனே ஒரு சவுண்டு கொடுத்துன்னு எல்லோரும் டைவெர்ட் ஆகும் இல்லையா, தப்புன்னு அவன் எடுத்துக்கிட்டான். அங்கே போய் கேட்டோம்னா அந்த முன்னால் இருக்கவங்ககிட்ட போய் போலீஸ் அவங்ககிட்ட கேட்டோம்னா அவன் சொல்கிறான், இது தலைப்பு சொல்லிட்டான், நிர்வாகம் பொறுப்பில்லை, நீ கேர்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் இத்தனை பெரிய க்ரௌடில் நான் இப்போ எங்கே போய் யாரான்னு போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரிக்கிட்டேன். எங்களுக்கு ஃப்ளைட்டு வேறு, ஏன்னா ஒரு ஆள் வரலன்னா கூட ஃப்ளைட்டில் ப்ராப்ளம், எல்லாருமே டூரு ஒன்றாவே வந்து டிக்கெட் போட்டிருக்கோம். எங்களுக்கு அடுத்த ஊருக்கு போகிறது, அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு வந்து பெரிய இடைஞ்சலாகி போச்சு. இதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களோட உணவு சரியில்லாமல் இருந்தப்போ நான் நியூயார்க் போயிருந்தேன். அப்போது ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னே வெளியே போகும்போது அங்கே ஃபார் டாக்ஸி அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து ஏதோ போட்டிருந்தான். அதுக்குள்ளே என் கூட இருந்தவர் வந்து ஒருத்தன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், டாக்ஸி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். நாங்கள் வந்து என் கூட இருந்தவர் வாங்க போகலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு. இல்லை அங்கே ஏதோ போர்டு போட்டிருக்கான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், அங்கே போகலாம் கேப்ஷன் ஏதோ போட்டிருக்கான் போகலான்னா, இது ரெண்டா சார் நான் தெலுசு சார் அப்படின்னு. அவர் ஏற்கனவே அமெரிக்காவில் போயிருக்காரு வந்திருக்காருன்னால அவரையும் கூட கூப்பிட்டு வந்திருந்தோம். 4 பேர் போய் ஏறிட்டோம், 5 பேர் போய் ஏறினோன்னு 5 people அப்படின்னு சொல்லிட்டு உடனே போகும்போது அவன் வந்து ஏதோ ஒரு $50 இவ்வளோ தானே, $50 தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டோம். போனோடனே பனி வேறு கொட்டிக்கிட்டு அந்நேரத்துக்கு நெருப்பு மாதிரி போய் டபக்குன்னு காரில் ஏறி இறங்கிட்டோம். அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனோம். போய் இறங்கணுன்னே $50 எடுத்து கொடுத்தோம். வாட் 50? இல்லை யூ ஒன்லி டோல்டு 50 அப்படின்னா, ஈச் 50. 5 பேர்த்துக்கு $250 கொடுத்துட்டான். ஏன்னா அமெரிக்காவில் இப்படி பண்ணுறாங்க. நம்ம ஊரில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐஸு பீச்சில் போய் வாங்குவோம் இல்லையா, எவ்வளோப்பா அப்படின்னா 50 பைசா, ஒன்று 50 பைசா அப்படிமா. சரி 50 பைசா தானே நான் வாங்கி வாயில் வச்சதுக்கப்புறம் காசு கொடுக்க போனேன், ஒன்று 50 பைசானா ₹1.50 அப்படிமா. என்னையா இப்படி சொல்கிற அப்படின்னா, இல்லை ₹1.50. இங்கே பாரியா ஏமாத்துறான்னா உடனே லபலபலப்புன்னு ஒரு 5-6 பேர் பக்கத்து கடையிலேருந்து வந்துடுவானுங்க. என்ன பண்ணுறான்னு இதை பார்த்துன்னே பயந்து வேண்டாப்பா காசு கொடுத்துட்றோம் அப்படின்ட்டுவோம். இந்த மாதிரி
இது இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவில் கூட இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்படிங்கும்போது நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது சௌதாமணி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்களுக்கு கௌதம் நாராயணன் வந்து அவர் ரொம்ப அக்கறை எடுத்து பேசினார். என்னென்னா சின்ன படம் ஓடணும், அதுக்கு வந்து உங்களுடைய ஆதரவுலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சினிமா மேலே ஒரு அக்கறை எடுத்து பேசினார். அவர் சௌதாமணி ரொம்ப சிறப்பாக தமிழில் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சென்சார் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான். எனக்கு சென்சார் கொஞ்சம் விவரமாக இது மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான் அப்படின்ட்டு நான் ஒரு படம் தூரில் நின்று போச்சு. சென்சாருக்கு போனேன். சென்சாரில் வந்து ஒரு கட்டு அப்படின்னாங்க. நான் என்னடா கட்டு இதில் ஒரு கட்டுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இல்லை ஒரு பாட்டில் வந்து சுலோச்சனா நீங்களும் ஒரு பாட்டில் வந்து பக்கத்தில் ஓடி வந்து நின்னீங்க, நிற்கும்போது அப்படி குதிங்கால் இப்படி டக்குன்னு தூக்குற மாதிரி ஒரு ஷாட் வருது, அதை கட் பண்ணணும். ஏங்க குதிங்கால் தூக்குறதுல என்ன இருக்கு? இல்லை அது கிஸ் பண்ணுற மாதிரி மீனிங் கொடுக்குது அப்படின்னு. யோ கிஸ் பண்ணுறதை காட்ட முடியாது, அதுக்கு தான் அந்த மீனிங் கொடுக்குறதுக்காக அதை வச்சுருக்கிறேன். இது ஏன் ஷாட் இல்லையா, அது தொன்று தொட்டு சினிமாவில் ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்காங்க. அதனால் காலை தூக்குறது அந்த டிங்குன்னு அந்த ரதத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி காலை தூக்குற மாதிரி காமிச்சிருக்கேன். இல்லை அதை நீங்கள் தூக்கணும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. மறுபடியும் அதையே சொல்லிட்டீங்க, எனக்கு வேறு ஒன்றுமே இல்லையா கட் பண்ணுறதுக்கு அப்படின்னா. அவர் கட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறதுக்காக எவ்வளோ இதாக வந்து இப்படி ஆர்கியூ பண்ணார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசும்போது தான் தெரியுது, இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சினிமா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். காரண காரியத்தோடு தான் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம். இந்த ஸ்கேமெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் நம்மளும் வந்து ஏதாவது, ஏன்னா பாக்கியாக எழுதுறது படிக்கிறதுல வரும், சிலது வந்து நான் ரொம்ப ரசித்து ஒன்று வச்சேன், அது படத்துக்கு வைக்க யூஸ் பண்ண முடியல. ஆனால் படத்தில் வந்து அதை வச்சேன்னா வடிவேலுக்காக அந்த காமெடி ஒரு படத்துக்காக யோசித்தேன். என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்து வடிவேல் அவன் வெளியூர்லேருந்து எங்கேயா வெளியூர் போய் பிழைக்க போகணும்னு சொந்த ஊர் விட்டுட்டு ஒரு பொட்டி தகர பொட்டி இருக்குது, துணியெல்லாம் எடுத்து தகர பொட்டி கூட வருவான். வந்தால் ஒரு பிராமணாள் கபேன்னு ஒரு ஊரில் புது ஊருக்கு வந்தவன் வந்து பார்க்குறான் பிராமணாள் கபே. அப்படி பார்த்தோன்னே அந்த போர்டு பட்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா, இட்லி தோசை அது இதெல்லாம் எவ்வளோ ஒன்று. அப்புறம் இட்லி நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு 2 இட்லி சாப்பிடலாம், அவ்வளோதான். இட்லி எவ்வளோன்னு பார்க்குறான், அது ஏதோ ஒரு 2 ரூபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் காஃபி ஒன்று, சரி ஒரு ரூபா. அப்புறம் ஜோப்பில் காசு, சரி 3 ரூபா, அதெல்லாம் 3 ரூபா செலவு ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் உள்ளே உட்காந்தான். இவன் உட்கார்ந்த உடனேயுமே சர்வர் வந்தார். அதுக்குள்ளே வந்து முதல்ல சர்வர் வந்தோடனேயுமே அந்த பந்தாவா காமிச்சிக்கணும் இல்லை, இவர் என்ன வாங்க வந்திருக்கேன்னு. என்ன சார் சாப்பிட்றீங்க? முதல்ல கொஞ்சம் ஐஸ் வாட்டர் குடி, அப்புறம் யோசிச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவன் போய் வாட்டர் கொடுக்க போயிட்டான் எரிச்சலோட. இவன் உட்காந்துருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு குழந்தை, ஒரு 6-7 வயசில் ஒரு குழந்தை வந்து எதிர்த்தாப்புல வந்து உட்காந்தது. அட பாப்பா தனியாக வந்திருக்கியான்னா? ஆமாம் அப்படின்னுது. இப்போ சர்வர் வந்தா, என்னன்னா எனக்கு 2 இட்லி அப்படின்னாரு. உடனே அந்த குழந்தைய திரும்பி பார்த்தேன், குழந்தை எனக்கு 2 இட்லி அப்படின்னு சர்வர் போயிட்டான். பரவாயில்லையே மாமா 2 இட்லி, பாப்பாவை 2 இட்லியா அப்படின்னா. சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தான் சர்வர், எனக்கு ஒரு காஃபி அப்படின்னா. குழந்தைய திரும்பி பார்த்தேன், குழந்தை எனக்கு ஒரு காஃபி, பரவாயில்லையே எனக்கும், நானும் மாமாவும் காஃபி நீயும் காஃபி. அதுக்கப்புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் பில்லு கொண்டு தான், பில்லு கொண்டு தண்ணி 6 ரூபாய்க்கு எழுதி கொண்டு தான். ஏய் இங்கே வாயா, வெளியே வேலைப்பட்டியலாம் பாட்டு தான் வர்றேன், இட்லிக்கு வந்து 2 ரூபா, 1 ரூபா, காஃபிக்கு 3 ரூபா தானே போடணும் அப்படின்னா. குழந்தைக்கு குழந்தை யாரையா, எனக்கும் குழந்தைக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா. என்னம்மா அந்த குழந்தை திரும்பி அது யார் கூட வந்த உடனே வடிவேல கை காமிச்சிச்சு, இந்த மாமா கூட தான் வந்தான்னு. இவன் ஏய் என்ன விளையாடுறியா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாமா மாமான்னு கூப்பிட்டு இருந்தால இவ்வளோ நேரம் அப்படின்னா. அதுக்குள்ளே அங்கே சைடில் உட்காந்துருந்தவன் ஒருத்தன், அவன் வந்து என்ன எங்கள் சட்டம் என்னென்ன பாருங்க, குழந்தைய கூப்பிட்டு வந்தா இட்லி வாங்கி கொடுத்தான், காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தோம். இப்போ கேட்டேன் எனக்கு குழந்தைக்கு சம்மந்தம் என்ன, இதே வேலையாக சுற்றுறானுங்க. போன வாரம் இந்த ஹோட்டலில் ஒருத்தன் அப்படி தான், நிறைய வயிறு நிறைய சாப்பிட வச்சுட்டு இப்படி பண்ணிட்டான். இந்த ஹோட்டலில் அப்படி தான்ண்ணா. ஏய் மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணுங்க, இருடா உடனே மாவாட்டுறதுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்கிறீங்க, தொலை துடு நான் காசு கொடுத்துறேன்னா. அந்த குழந்தைய பார்க்குறான், அது பாட்டில் இது எந்திரிச்சு மூவ் பண்ணிட்டுருக்கு. வேறு வழி இல்லாமல் சரி பில்லை கொடு அப்படின்னா. பில்லை கொடுத்தா 9
என்னடா 9 ரூபாய்க்கு கொடுக்குற, இப்போ தானே 6 ரூபா சொன்னேன், நான் 2 இட்லி ஒரு காஃபி, குழந்தை 2 இட்லி ஒரு காஃபி, இப்போ 9 ரூபா கொடுக்குறேன்னு. பார்சலுக்கு யார் கொடுப்பாண்ணா? பார்சலை யார்? தான் அந்த குழந்தை வாங்கிட்டு போகுது பாருண்ணா. அதுக்குள்ளே அந்த குழந்தை வாங்கிட்டு போயிடுச்சு. இவன் நேராக வந்தான், கடைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு வெளியே வந்தான். அது இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே ஒரு சிகரெட் வாங்கி பற்ற வைக்கும்போது, ஏய் அப்படின்னு ஒரு குழந்தை, ஒரு அம்மா கூப்பிடுறாங்க. இந்த குழந்தை தான் பக்கத்தில் நின்றுருக்கு. யார் இன்னைக்கு கிடைச்சானா? ஏதோ அந்த எழுச்சி வாங்கி தான் கிடைச்சா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இவனுக்கு ஒரே எரிச்சல், நல்ல அம்மா நல்ல குழந்தைய பெற்று வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுது, வாண்ணா. இல்லை மத்தியானம் யாராவது கிடைப்பாங்க, நான் பார்க்குறேன், நல்லா இன்றைக்கி ஏதோ இதெல்லாம் மோர் குழம்பெல்லாம் போட்டிருக்கேன், சாப்பிட்டு வந்துடுறேன். மத்தியானம் இதே வேலை இதே ஹோட்டலுக்கா அப்படின்னு நேர கடைக்குள்ளே போனேன். கல்லாப்பட்டியில் கூப்பிட்டு, என்ன அது காலையில் எங்கிட்ட இப்படி சொன்னா அந்த பொண்ணு, மத்தியானம் இதே வேலையை, மத்தியானம் இது என்ன இதெல்லாம் உனக்கு தெரியாது? தெரியும்ண்ணே. பின்ன நீ ஒன்றுமே சொல்லி என்ன, எனக்கு தேவை காசு தானேயா, அது எப்படி ஏமாத்தினா எனக்கு என்ன, எனக்கு வேண்டியது காசு தானே அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, சின்ன குழந்தைகளை வச்சு கூட வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து டெக்னிக்கலாக ஏமாத்துறது அப்படிங்கிறது நிறையா உண்டு. இதே மாதிரி அவன் அடுத்த ஊருக்கு போகிறான். அடுத்த ஊருக்கு போனோம்னா இன்றைக்கி நமக்கு ஹோட்டலுக்கு சரியாக வராது, பேசாமல் டீ கடையில் வந்து நம்ம எதாவது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடையில் வந்து போய் உட்காந்தா, ஒரு டீ அப்படின்னு சொன்னால் ஒரு வடை வாங்கினா, டீயும் வடையும் வாங்கி வந்துட்டு முன்னால் பெஞ்சில் உட்காந்தேன். அப்படி பாட்டு சாப்பிட்லான்னு போகும்போது சட்டார்னு ஒரு சைக்கிள் வந்தது, பிரேக் அடிச்சது, என்னது தப்புன்னு வடிவேலையே பார்த்துட்டு வந்து வடிவேல்கிட்ட வந்து, சார் அந்த டீ கொண்டாங்க அப்படின்னா உடனே டீ கொடுத்தேன். அந்த வடையை கொண்டாங்கன்னா, வடை யாரும் செக்கிங் வாங்கி இப்படி பார்த்தான். ஓ செக்கிங் இன்ஸ்பெக்டர் போலுக்கு வடை டீ எல்லாம் கரெக்டாக பார்க்குறான் போலுக்குன்னு. இப்போ அவன் வாங்கி இப்படி பார்த்தான், பக்கத்தில் உட்காந்து அவன் பாட்டில் வடையை சாப்பிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏய் என்ன இல்லை பசிக்குது சாப்பிட்றேன். ஏடா பசிக்குது நீ வாங்கி சாப்பிட வேண்டியதுதான்டா, ஏன்னா என்கிட்ட வந்து நீ வாங்கி டெக்னிக்கலாக இப்படி சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இழிச்சு வாங்கி நினச்சேன்னா உடனே அவன் சைக்கிளை பூட்டினான். பூட்டி சாவி எடுத்து ஜோப்பில் போட்டு, பார்த்துட்ற மகனே நீ எப்படி காசு கொடுக்காம போ அப்படின்னா, அவன் பாட்டில் எல்லாம் சாப்பிட்டான், கையை தட்டினான், அவன் பாட்டில் போயிட்டான். என்ன முழிக்கிறான் அவன், என்னையா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க என்னங்க இது, அவன் ஒரு வடை டீக்கு வந்து சைக்கிளே விட்டுட்டு போயிட்டானா, என்னங்க இது அப்படின்னு சொல்லும்போது, நான் சாவி வேணாம் போட்டு வச்சுனேன். இல்லைங்க அது திருடிட்டு வந்த சைக்கிளு, சாவி யார் வச்சுருக்கான்னு அவனைத்தானே குடிப்பானே கிறகத்தை சாவி தூக்கி போட்டான். உடனே இன்னொருத்தன் வந்தான், அங்கே வந்து நீ சாவி எடுத்த சைக்கிள் திறந்தான். அவன் பாட்டில் போன, யோ 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 திருட்டு சைக்கிளையா திருட்டு சைக்கிள்னு சொல்ல அவன் பாட்டில் போயிட்டான். இவன் கடைக்காரங்கிட்ட கேட்குறான், ஏங்க அவன் பாட்டு திருட்டு சைக்கிள்னு சொல்ல போயிட்டே இருக்கான், என்னென்ன இல்லைங்க முன்னால் வந்தான் விட்டாமா, அவனை இவனு கூப்பிட்டு பாரு 2 பேரும் ஒன்றா சைக்கிளில் போகிறாங்க பாருன்னா 2 பேரும் ஜோடியாக போயிட்டுருப்பாங்க. இந்த ஊரே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு அடுத்த ஊருக்கு போவோம் அப்படின்னு. இது என்னென்னா இந்த ஸ்கேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ டெக்னிக்காக எத்தனையோ இது பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி மைண்ட் இந்த அளவுக்கு வந்து திங்க் பண்ணுறாங்கன்னு. அதில் இன்னொன்று என்னென்னா, இவர் கார்த்திக் படம் பண்ணதில் என்ன கதைன்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொன்னது தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்தது. இல்லை சார் ஒருத்தர் ஏமாந்தான் அப்படின்னு. சரி அப்புறம் பார்த்தான், நம்மளை ஏமாத்துனாங்க, நம்மளும் ஏமாத்த தவிர்த்து வேறு சான்ஸே கிடையாதுன்னு. 2 விதம் இருக்குது, நம்ம ஏமாந்தோம், இன்னொருத்தர் ஏமாறக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. அவர் அதையே கதையை எடுத்துக்கிட்டாரு. நம்ம ஏமாந்தோம், இதால் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து முள்ளால் எடுப்போங்கிற மாதிரி இதுதான் தீமா வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி ரொம்ப சொல்லிக்கிட்டு என்னென்ன சாப்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னார். எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது. 2வது என்னென்னா, இந்த நடந்த கதைகள் யதார்த்தமாக அதம்மா அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கூட இந்த மீனா சொல்லும்போது இதில் எல்லாருமே ஒரு விதத்தில் வந்து ஏமாந்துருக்கோம்னு சொன்னாங்களே. ஸோ நடந்த கதைகள் வந்து அதை வந்து சினிமாவை எடுக்கும்போது டெஃபினட்டாக ஆடியன்ஸுக்கிட்ட ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்காகவே உங்களுக்கு வந்து ஜனங்கிட்ட வந்து ஒரு தனி இது கிடைக்கும். நான் எனக்கு சுவர்லா சித்திரங்களில் ஃபஸ்ட்டு நான் நடிக்கும்போது எப்படி இருந்தது அந்த மாதிரி தான் உங்களை பார்க்கும்போது, அவங்களாம் விஜய் அப்புறம் சிம்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் பாக்யராஜ் மாதிரி தான் உங்களை பார்க்குறேன். நான்
அதனால் யதார்த்தமாக சிம்பிளாக ஒன்று எடுத்தீங்க, இதை வந்து ஒரு படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இது போக போக என்ன அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு வந்து டெவலப் ஆகிறதுக்கு எத்தனையோ இதுகளை வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து உங்கள் ஒரு நல்ல டீம் ஒன்று அமைஞ்சிருக்காங்க, எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நீங்கள் மரியாதை வாங்கி கொடுக்கணும். அவர் வந்து இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து அவர் வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படம் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஜோரியான் மீடியா என்டர்டெயின்மெண்ட்ஸே இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்கள். இதே சப்போர்ட்டை தேட்டர்லேயும் கொடுங்க. நன்றி, வணக்கம். வந்தது எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. படக்குழுவினருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிர்வாகம் பொறுப்பாளர் படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து விழாவினை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள் இயக்குனர் பாக்யராஜ் சார், இயக்குனர் கௌரவ் நாராயணன் சார், மதிப்பிற்குரிய விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். படம் வந்து கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த ட்ரெய்லரையும் பாடல்களையுமே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் உங்க எல்லாருக்குமே படக்குழு சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகள்.